வெறும் மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டா பிரச்சனை இல்ல, அதுக்கு பின்னால சமூக விரோதிகளும் திரண்டதுனால இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் மாணவர்களோட சமூக விரோதிகள் என்று சொல்வதற்கு பின்னாடி என்ன ஆதாரம் இருக்கு? Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. உங்களை போன்ற ஒரு பெண் ஊடகவியலாளரை இழுத்துட்டு போய் கட்டி பிடிச்சி அவர்களை தள்ளி அந்த காட்சியில நீங்க பாக்கலையா? அந்த கொடுமையை நீங்க பாக்கலையா? ஒரு கற்களை எடுத்துட்டு வந்து வீசுவதோ அந்த காட்சியில நீங்க பாக்கலையா? வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கா இது தொடர்பா? ஒரு காவல்துறை பேட்ஜ் இல்லாம மாணவர்களை தாக்குறாங்க. ஒரு மாணவன் ரோட்ல நடந்து வரான், நடுவுல ஒரு காலை விட்டு அந்த பையனை கீழே தள்ளுறாங்க. யூனிஃபார்ம் இல்லாம இருக்கிற ஆள் அடிக்கிறான். இதெல்லாம் தான் பாதுகாப்புக்கான ஏற்பாடா? கைது செய்ய மாட்டாங்களா? அது நடக்கும். அதை மீறி இவங்க கல்லெறிஞ்சா, அதை மீறி பத்திரிகையாளர்கள் ஊடகவியல், நான் என்ன வீடியோ காட்டுவோம் உங்களுக்கு? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய பேர், நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி துவங்கி எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 10 நாள் இருக்குமா? 10 நாள் ஆச்சு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏன் துவங்குச்சுன்னு முதல்ல சொல்லுங்க சார். இப்ப கேட்டிருக்காருங்க, கட்சியில கட்டமைப்பு இருக்கா? 20,000 பேர் ஒரே நாள் எப்படி வந்தாங்க சொல்லுங்க? எந்த கட்டமைப்புல வந்தாங்க? தலைவர் இருக்காரு, ஃபவுண்டர் இருக்காரு, செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க, 5 நிர்வாகிகள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? தலைவர், ஃபவுண்டர் அந்த ஒரே தீவிரவாதி தான், வேற யாரும் இல்ல. எல்லாரையும் கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு தெரியல. யாரோட பின்னணியில் இதெல்லாம் சேர்ந்திருக்கு? எந்த போராட்டத்துக்கு போகும்போது நீங்க எல்லாம் தீவிரவாதியா? தேர்வு வினாத்தால் லீக் ஆகாம காப்பாற்ற முடியல. என்னோட டயப்பர் கூட நல்லா லீக் ஆகாம இருக்குது. அரசாங்கம் 89 தேர்வு நடத்துது, 39 தேர்வு தாள்கள் லீக் ஆயிருக்கு. நீட் தேர்வு எல்லா மாநிலத்திலயும் அமுல்ல இருக்குன்றான். அமுல்ல இருந்து தான் இவ்வளவு சீர்கேடு இருக்கு. வேணான்னா எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்க போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களா போராட்டம் நடத்துறாங்க டெல்லியில. அதுல வந்து ஐயா சொல்றாரு, அங்கே வந்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள். என்ன மாதிரியான ஒரு வார்த்தை? என்ன வார்த்தை? மாணவர்கள் போராட்டம் எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? இந்த இருக்கார் அண்ணன் இருக்காரு, பாஜக அரசு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. போராடுறவங்கள வந்து நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? அதுல நம்ம வீட்டு பிள்ளைங்க யாராவது இருந்தா அப்படி நீங்க சொல்லுவீங்களா? அவர்கள் யாரெல்லாம் கலந்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள். அப்போ அந்த கைது செய்யப்பட்ட அந்த சமூக விரோதிகளை பணத்தோடு வெளியிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் இதனுடைய பின்னணி நோக்கம் என்ன. அப்படி ஒரு வாரம் பிளான் வச்சிருக்காங்க மாணவர்களுக்குள்ள. இவங்களே ஒரு மிரட்டல் விடுவது போல இல்லையா? சட்டப்படி யார் சமூக விரோத சக்திகளோ அவர்கள் மீது நடவடிக்கைன்னு சொல்றது அதுக்கு பேர் மிரட்டல் இல்லைங்க, அதுதான் சட்டத்தின் ஆட்சி. நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் இட்ஸ் ஃபேஸ் ஆஃப் வாதமேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டிலும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு மீதான ஒரு போராட்டமே தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுபக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் தொடர்ந்து குதித்து வரார்கள். இந்த நிலையில காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தை பார்த்து அஞ்சுகிறதா பாரதிய ஜனதா அரசு என்ற தலைப்பில் விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து லெனின் அவர்கள், காங்கிரசிலிருந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள், பாஜகவிலிருந்து வேலூர் இப்ராஹிம் அவர்கள், வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தம் அவர்கள். அனைவருக்குமே வணக்கம். இப்ராஹிம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வினாத்தாள் கசிவு தொடங்கி பல்வேறு வகையான குளறுபடிகள், புகார்கள், குற்றச்சாட்டுகள், போராட்டங்கள்னு பலவிதமான விஷயங்கள் நீட் தேர்வை சுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றது அனைவருடைய ஒரு ஜனநாயக உரிமையாகத்தானே பார்க்கப்படும். அப்படி போராடக்கூடிய இளைஞர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் ஒரு வன்முறையை, ஒரு தாக்குதல்களையும் சுமத்துவது எந்த விதத்துல சரி? உலகின் ஆகச்சிறந்த ஜனநாயக நாடு என்பது முதன்மையானதாக நம்முடைய பாரதம் திகழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்னவெல்லாம் ஜனநாயகத்திற்கு விதிமீறலா, எமர்ஜென்சி பீரியடிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எந்த அளவுக்கு அடக்குமுறை செய்தார்களோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஜனநாயகத்திற்கு மிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கான எல்லா உரிமைகளுக்கான போராட்டத்தை வரவேற்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடியவர்கள் ஜந்தர் மந்தரில் நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு முறையாக அனுமதி வழங்கி அவர்கள் போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கண்ணீர் புகை வீசப்பட்டதா, தடியடி நடத்தப்பட்டதானா? கிடையாது.
ஏன்னா அவர்கள் முறையாக அனுமதி வாங்கியிருக்காங்க, ஜனநாயகம் அனுமதி அளிக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் போராடுறாங்க, தங்களுடைய குரலை சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட 10 நாட்கள் 15 நாட்கள்னா கூட அது மக்களிடத்தில் சமூக வலைதளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துது. பாஜகவுக்கு எதிராக அவர்கள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இன்னும் பிற கட்சிகள்லாம் பின்னணியிலிருந்து செயல்பட்டாலும் கூட ஒரு இளைஞர்கள் எதை சரி என்று கருதுகிறார்களோ அவர்கள் வந்து கட்டாயமா போராட்ட களத்தில் அதான் நான் சொல்ல வரேன். ஒரு இளைஞர்களும் இது ஒரு மாற்றத்திற்கு தேவை என்று அவர்கள் ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்தால் ஜனநாயக ரீதியாக அது எவ்வாறு தவறானதுன்னு சொல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பாரதத்தில் இன்னும் ஆகச்சிறந்த மக்களோ இருக்கிறாங்க, அவங்க பதில் பேச போகிறாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, குறிப்பிட்ட நாளில் திடீரென்று ஒரு முடிவெடுக்கப்பட்டு நாங்கள் பாராளுமன்றத்தை நோக்கி நடைபயணம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராளுமன்றம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்களிலிருந்து பிரதமர் வரைக்கும் எல்லாருமே இது சம்பந்தமாக மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வருவதற்கான தீர்மானங்கள் அமெண்ட்மெண்ட்டுகள் எல்லாமே நிறைவேற்றப்படக்கூடிய சூழல். இந்த சூழலில் பதட்டத்தை ஏற்படுத்தி நீங்கள் பாராளுமன்றத்திற்கு நடைபயணம்னு அனுமதியே இல்லாமல் போகும் பொழுது 10 பேர் 20 பேர் 50 பேர் போனா பிரச்சனை இல்லைங்க. ஆயிரக்கணக்கில் போனா அமெண்ட்மென்ட்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அதான் சொல்றாங்க, ஆயிரக்கணக்கான அந்த மாதிரி லிஸ்ட் எதுவுமே இல்லையே, செய்தி ஊடகம் நீங்க நடத்தவே இல்லையே, காங்கிரஸ் நடத்த விடல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க நிறைய விஷயங்களை இந்த பாராளுமன்றத்துடைய செஷன்ல கொண்டு வருவதற்கு தயார்படுத்தி வைத்து இல்ல சார். இந்த அமெண்ட்மெண்ட்ல என்னென்ன பேச போறோம், என்னென்ன விவாதிக்க போறோம்ன்ற எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே செய்தியா வெளியே வந்துச்சு. ஆனா அந்த செய்தியில நீங்க சொன்னது நீட் அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு கிடைக்கலையே. நாங்க என்ன மக்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை தாங்க பாராளுமன்றத்தில் கொண்டு வருவோம். நீட் என்பது முடிக்கப்பட்ட ஒரு விஷயம், பாரதம் முழுக்க எல்லா மாநிலத்திலும் இருக்கு. தமிழகத்தில் மட்டும்தான் வேண்டாம் சொல்ற ஒரு கருத்தை இருக்க தவிர காங்கிரஸ் ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலும், கம்யூனிஸ்ட் ஆண்ட எல்லா மாநிலத்திலும் இன்றைக்கு நீட் நடைமுறையில் இருக்கிறது. அதனால இல்லாத ஒரு விஷயத்திற்கு தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம என்ன பார்க்குறோம்னா, ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இளைஞர்கள் போராடுகிறார்கள்னா தாராளமாக போராடட்டும், அவர்களுக்கான வாய்ப்பு வழங்குறோம். ஆனால் சில கட்சிகளுடைய தூண்டுதல் அல்லது சில சமூக விரோத சக்திகள் தூண்டுதல் பேர்ல பாராளுமன்றத்தை நோக்கி நீங்க நடைபயணத்துக்கு 10 பேர் போல சோனம் அவர்கள் அந்த இடத்துல இருந்து வலுக்கட்டாயமா நீங்க தூக்கி போடுறதுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, தூக்கிட்டு போயிட்டா நீங்க பாராளுமன்றத்துக்கு நடந்து போயிருவீங்களா? நான் கேக்குறேன். அவரு தூக்கிட்டு போனது எப்படி நீங்க சரிங்க? நான் கேக்குறது என்னன்னா, ஒரு மனிதர் இறந்து போய் விடுவார் அல்லது அவருக்கு உயிருக்கான பிரச்சனை இருக்குன்னா நீதிமன்றம் சொல்லுது அவருக்கான உயிருக்கான ஆபத்து இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறை உடனடியாக அவரை கொண்டுட்டு போய் சிறையில் அடைக்கல. சிறையில் அடைக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். மருத்துவமனையில் அவரை கொண்டு போய் சேர்க்கிறோம். மருத்துவமனையில தானே அவரை சேர்க்கிறோம். அவர் சிறையில் கொண்டு போய் அடைச்சோமா? அவருக்கு ஏதாவது நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க முடிவு பண்ண கூடாதுங்க. அதை நீங்க முடிவு பண்ணிருங்களா? நீங்க சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாங்க. அங்க ஒரு உயிரிழந்தால் அதன் பிறகு வரக்கூடிய நீங்க பொறுப்பாளரா? நீங்க பொறுப்பாளரா? இல்ல அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் பொறுப்பாளர், அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய காவல்துறை பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு நீதிமன்றம் சொல்லி கேக்குதுன்னா நீங்க எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் போக கூடாதுங்க, எப்படிங்க போலாம்னா அப்படி நீங்க சொல்லக்கூடாது. சட்டம் அதன் கடமையை செய்யும் பொழுது ஒருவேளை அது சரி இல்லைன்னு கருதுனா அந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்துக்கு போங்க. அதுதானே ஜனநாயக வழிமுறை. ஜனநாயக வழிமுறையில நீங்க வந்து பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு செஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் 100 பேர் இல்லாம ஆயிரக்கணக்கில் கூட்டிட்டு போய் அது கலவரமா மாறி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, ஆல்ரெடி பாராளுமன்றத்தில் திடீர்னு உள்ள பூந்து கருப்பு மையையும் ஆரஞ்சு மையையும் அடிச்சு அது ஒரு தேவையில்லாத பாதுகாப்பு குறைபாடு எல்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டது. அப்ப பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அவசியம். நான் கேட்கிறேன், இதே சட்டமன்றத்தில் முற்றுகையிட போறோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் போட்டோம், தாவேக்கோட தானே கூட்டணியில் இருக்காங்க, விட்டுருவாங்களா? வாங்க முற்றுகையிடும் சொல்லுவாங்களா? வழியில மறைக்க மாட்டாங்களா? கைது செய்ய மாட்டாங்களா? அது நடக்கும். அதை மீறி இவங்க கல்லெறிஞ்சா, அதை மீறி பத்திரிகையாளர்கள் ஊடகவியல் நான் என்ன வீடியோ காட்டுவோம் உங்களுக்கு? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய பேர் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஏன்னா எங்களுடைய பேஜ்லயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பேஜ்லயே அபிஷியலா போட்டிருக்கிறோம். கற்களை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க, எப்படி ஊடகவியலாளர்களை குறிப்பா பெண்களை எந்த அளவிற்கு அவர்கள் வந்து தவறான முறைகளை பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணுவதற்கு முன்னால் அவர்கள் எப்படி வரம்பு மீறினாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகுதான் வேறு வழி இல்லை அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு. பாதுகாப்பு ஏற்பாட்டுக்குத்தான் காவல்துறை வந்து அது மாதிரியான பலப்பிரயோகத்தை எடுத்ததே தவிர இவர்கள் அமைதியாக ஒரு விஷயத்தை ஜந்தர் மந்தர்ல செஞ்சால் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இவ்வளவு நாள் அமைதியை தானே போச்சு. நீங்கள் அதை வன்முறையாக மாற்றினால் அரசியல் கட்சிகள் தூண்டுதல்னால ஜனநாயகத்தை விட்டு நீங்க அதை வன்முறையின் பக்கம் கொண்டு சென்றால் அது யாராலும் பொறுத்துக்க மாட்டாங்க.
இங்க இருக்கிற தாவேக அரசு நீங்க லெனின் சார், முற்றுகைக்கு பொறுக்க போனாலும் முடியாமல் தான் பொறுத்துக்கொள்ளாது, லத்தியடி மத்திய அரசு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுத்துக்கொள்ளாது. பொறுக்க முடியாமல் தான் லத்தியடி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் இந்த ஒரு பிரச்சனை ஒரு பூதாகர பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? அதாவது நியாயமான போராட்டம், அமைதியான போராட்டத்தை பற்றிலாம் பிஜேபி பேசவே கூடாது. உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் அமைதியான முறையில் பாபர் மசூதி கிட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு போய் பாபர் மசூதியை இடித்தவர்கள் தான் RSS பிஜேபிக்காரர்கள். அவங்களாம் திரும்பி அதை பத்தி பேச இது எவ்வளவு காலமா இதை சொல்றீங்க? எவ்வளவு நீங்க இப்ப என்ன எமர்ஜென்சி எப்ப நடந்துச்சு? பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எமர்ஜென்சியை பேசுறீங்க. அதாவது அதனால சொல்றதை கேட்டு மத ரீதியாகவே நீங்கள் பேசுகிறீர்கள். கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் இஸ்லாமியர்களை அச்சுறுத்துற மத ரீதியாக பேசுவதுதான் அவர்களுக்கு வேலை. எந்த அறிகதையும் இல்ல. ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நீங்க வந்து நான் நியாயமா நாங்க அனுமதி கொடுத்தோம், நீங்களே சொல்லிட்டீங்க. சோனம் வாங்சுங்க வந்து அநியாயமான முறையில் அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. நீங்க போராட்டம் நடத்துற வீடியோ நான் காமிக்கிறேன். ஒரு காவல்துறை பேட்ஜ் இல்லாம மாணவர்களை தாக்குறாங்க. ஒரு மாணவன் ரோட்ல நடந்து வரான், நடுவில் ஒரு காலை விட்டு அந்த பையனை கீழே தள்ளுறாங்க. யூனிஃபார்ம் இல்லாம இருக்கிற ஆள் அடிக்கிறான். இதெல்லாம் தான் பாதுகாப்புக்கான ஏற்பாடா? நாடாளுமன்றத்திற்குள் தீவிரவாதிகள் வர அளவுக்கு அனுமதி கொடுத்தது தான் பிஜேபி அரசு. வாஜ்பாய் காலத்தில் போய் பாராளுமன்றத்துக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறேன். அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுடைய ஒரு அரசு. நான் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறவங்க நீட் தேர்வு வினாத்தால் லீக் ஆகாம காப்பாற்ற முடியல. ஒரு மீம்ஸ் போடுறா, என்னோட டயப்பர் கூட நல்லா லீக் ஆகாம இருக்குது. அரசாங்கம் 89 தேர்வு நடத்துது, 39 தேர்வு தாள்கள் லீக் ஆயிருக்கு. நீட் தேர்வு எல்லா மாநிலத்திலையும் அமுல்ல இருக்குன்றான். அமுல்ல இருந்து தான் இவ்வளவு சீர்கேடு இருக்கு. வேணாம் தான் எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்க போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களா போராட்டம் நடத்துறாங்க. டெல்லியில, தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடக்குது. ஆனா டெல்லியில அவ்வளவு மாணவர்கள் எல்லா மாநிலத்தில இருந்து வராங்க. நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு போராட்டம் நடத்தலங்க. நீட் தேர்வில் வினாத்தால் கசிந்ததற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் போராட்டமே தவிர நீட் தேர்வு வேண்டாம் என்று யாரும் போராடலங்க. தப்பான கருத்தை பதிவிக்கிறார். தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் கேக்குறாங்க. அதுக்கு கூட ஏன் வந்து தேங்குறீங்க? ஆனா இந்த அரசு எதற்கும் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்குது. தேர்வு தாள்கள் லீக் ஆகுது, அதற்கு பொறுப்பேற்றுக்குதா? நம்ம ஊர்ல இருக்கிற அனிதா செத்து போச்சு நீட் தேர்வுனால. இப்ப நீட் மறு தேர்வு நடத்தினால தமிழ்நாட்டு குழந்தைகள் செத்து போகுது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே. மாநிலத்தில் இருக்கிற குழந்தைகள், மாணவர்கள், பெற்றோர்களுடைய பிரச்சனை தானே. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? அப்ப கல்வி ஒன்றிய அரசு எதுக்குமே ஏகப்பட்ட ரயில் விபத்துகள் நடக்குது, ஏகப்பட்ட பேர் செத்து போறான், ரயில்வே அமைச்சர் பொறுப்பேற்றுக்க மாட்டார். விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை ஏறும், ஆனா அரசு பொறுப்பேற்றுக்காது. வினாத்தால் வெளியாகும், நீட் தேர்வுனால குழந்தைங்க செத்து போவாங்க, ஆனா கல்வி அமைச்சர் பொறுப்பேற்றுக்க மாட்டாரு. ஆனா எல்லாத்துக்கும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் நாட்டையே காப்பாத்துறேன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நாங்க வந்து வன்மையா எதிர்க்கிறோம். மாணவர்களுடைய கோரிக்கையை செவி சாய்ப்பதற்கு என்ன பிரச்சனை? பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன பிரச்சனை? இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு ஏன் வரல? அவங்க இவ்வளவு பெரிய மாணவர்கள் திரள்றாங்கல்ல, லட்சக்கணக்கான மாணவர்கள் திரள்றாங்கல்ல, மாணவர்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசுவதற்கு அரசுக்கு என்ன தயக்கம்? வெறும் மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டா பிரச்சனை இல்ல, அதுக்கு பின்னால சமூக விரோதிகளும் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் மாணவர்களுடைய சமூக விரோதிகள் என்று சொல்வதற்கு பின்னாடி என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரத்தை நீங்க தெளிவா மாணவர்களோடு சமூக விரோதிகளும் திரண்டதுனாலதான் உங்களை போன்ற ஒரு பெண் ஊடகவியலாளரை இழுத்துட்டு போய் கட்டி பிடிச்சி அவர்களை தள்ளி அந்த காட்சியில நீங்க பாக்கலையா? அந்த கொடுமையை நீங்க பாக்கலையா? ஒரு கற்களை எடுத்துட்டு வந்து வீசுவதும் அந்த காட்சியில நீங்க பாக்கலையா? நான் என்ன கேக்குறேன்னா, வன்முறையை செய்வதற்கு மாணவர்களை தாண்டி அங்க சில சமூக விரோத சக்திகள் இருப்பாங்கன்னா அதைத்தான் நீங்க பார்க்கணும். அங்க நீட் தேர்வு எழுதியவர்களோ நீட் தேர்வுகளை எழுதி சிம்பிளா கேட்காங்க. நீட் தேர்வு எழுதியவர்களோ, நான் திரும்பவும் சொல்றேன், நீட் தேர்வு எழுதியவர்களோ, நீட் தேர்வு எழுதப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுடைய மாணவர்களுடைய தாய்மார்களோ பெற்றோர்களோ வந்து அங்க போராடல. இது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டு மத்திய அரசுக்கு எதிராக சில கட்சிகளின் சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம் நினைச்சாங்க. அந்த கலவரத்தை ஏற்படுத்த முடியாம மத்திய அரசு அதை கட்டுப்படுத்தி ஜனநாயகத்தில் அதை செய்யறது ஆமான்னு தான் சொல்லணும். அது இல்லன்னு எப்படி மறுப்பீங்க? எதிர்க்கட்சிகளுடைய சூழ்ச்சி இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல மறைக்க முடியாதுன்னு திரு ராகுல் காந்தி முன்னால வந்து நிக்கிறாருல்ல. எதுக்கு வந்து நிக்கிறாரு? ஒரு கட்டத்துக்கு மேல மறைக்க முடியல.
சரி, இதுக்கு மேல இந்த அரசியலை நாம கையில் எடுப்போம்னா திரு ராகுல் காந்தி வந்து முன்னால நிக்கிறாரு. எங்க இதுதான் நிக்கிறாரு? நிலைமை. ராகுல் காந்தி எங்க நிக்கிறாரு? எதற்காக கைது செய்யப்பட்டார் ராகுல் காந்தி? இந்த இவர்கள் எப்படி அததாங்க ஒரு எதிர்கட்சி தலைவருங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னறிவிப்பு இல்லாம எப்படி இந்த மாதிரி சில சமூக விரோத சக்திகள் பாராளுமன்றத்தை நோக்கி செல்லுகிறார்களோ, வன்முறையை ஏற்படுத்த துணிகிறார்களோ, அப்படி ஒரு ராகுல் காந்தி என்கிற ஒரு உயர்கட்டத்தில் இருக்கிற தலைவரும் அந்த தப்பு செஞ்சா எப்படி ஏத்துக்குவீங்க? கோரிக்கைக்கு போராடுற மாணவர்களை இந்த மாதிரி சமூக விரோதம் குற்றச்சாட்டு சொல்றது குற்றம். எல்லா மாணவர்களையும் நாங்க சொல்லல, மாணவர்களை தவறாக வழியெடுப்பதற்கு அங்க சமூக விரோத சக்திகள் உள்ள கலந்துருந்தாங்க. நீங்க பொறுத்திருங்க, இன்னொரு 1 வாரம் 10 நாளைக்குள்ள அவர்கள் யாரெல்லாம் கலந்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள். அப்போ அந்த கைது செய்யப்பட்ட அந்த சமூக விரோதிகளை பணத்தோடு வெளியிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் இதனுடைய பின்னணி நோக்கம் என்ன அப்படின்னு. ஒரு வாரம் பிளான் வச்சுக்கிறாங்க மாணவர்களுக்குள்ள, இவங்களே ஒரு சட்டப்படி யார் சமூக விரோத சக்திகளோ அவர்கள் மீது நடவடிக்கை சொல்றது அதுக்கு பேர் மிரட்டல் இல்லைங்க, அதுதான் சட்டத்தின் ஆட்சி. ஒரு மாணவர்களை தப்பா வழிநடத்தி நடங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து 4 பேர் கல் எடுத்து அடிச்சானா அந்த 4 பேர் யாருன்னு இனம் காட்டணும்ல, மாணவர்கள் உஷாரா இருக்கணும்ல, மாணவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை. அப்ப அதை நாங்க செய்யணும்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாரோ அவர்களை கைது செய்வோம். பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை தான், அதையும் செய்ய மாட்டேன்றீங்க. நித்யானந்தம் சார், நீட் வினாத்தாள் கசிஞ்சிருக்கு, தேர்வு முறையா நடத்துங்க, இதுல சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சரை வந்து பதவியிலிருந்து நீக்குங்க அப்படின்னு கேட்டு மாணவர்கள் போராடுவது முறையான ஒரு கோரிக்கையை தானே எடுத்துக்க முடியும். ஆனா இந்தியாவினுடைய எதிர்காலமா இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது இத்தகையான வன்முறையை கையாள்வது அப்படிங்கிறது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்? இப்போ நீட்டு வேண்டாம் என்று அங்கே யாரும் போராடவில்லை, நீட்டு முறையாக நடக்கவில்லை, வினாத்தாள் கசிந்தது என்று தான் போராட்டத்திற்கு பெயர் வைத்தார்கள். அந்த வினாத்தாள் கசிந்ததற்காக 2 மாநிலம், ராஜஸ்தான் இன்னொரு மாநிலம், 2 மாநிலத்துக்காகவும் அது கசிந்திருக்கிறது. உடனடியாக ஏர் இந்தியா விமானத்தில் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்து இராணுவத்தை நிறுத்தி அந்த தவறை சரி செய்து, தவறு நடந்திருக்கிறது என்று அரசு ஏற்றுக்கொண்டதனால தான் தவறு சரி செய்திருக்கிறது. இல்லை சார், மறுதேர்வு அப்படிங்கிறது தவறை சரி செய்யறதா? ஆமாம், மறுதேர்வு. அப்போ முன்னாடி படித்து அதுக்காக ராப்பகலாக உழைச்சி எக்ஸாம் எழுதவங்க அவங்களுக்கு அதே தான் தேர்வு. முன்னாடி எதுக்கு படிச்சாங்களோ அந்த தேர்வு தான் இதுவும், வேற தேர்வு கிடையாது. சரி, இது முறையான ஒரு பதிலா இருக்கா இல்லை ஒரு முறையான ஒரு இல்லைங்க? முன்னாடி நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி நீட் தேர்வுக்கு என்ன படிச்சீங்களோ அதே படிப்பு தான் இதுக்கும் மறுதேர்வுக்கும், புதுசாக எதையும் சேர்க்கலை. அதனால் அவங்க ஏற்கனவே படிச்சிருக்காங்க, இன்னும் 1 மாதம் அவங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு படிக்கிறதுக்கு. அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல சார், ஒரு தேர்வு எழுத போற மாணவர்கள் இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு தேர்வு எழுத போற மாணவர்கள் வெறும் படிச்சுட்டு உள்ள போய் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதணும் வர மாட்டேங்கிறாங்க. உள்ள போகும்போதே செக்கிங்னு அத்தனை ப்ராசஸ் நடக்குது, மனவியல் ரீதியாவே அவங்க அவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. நான் சொல்லக்கூடியதை முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக மாற்றி வேறு தாள் கொடுத்து எழுதியும் ஆகி அதற்கான தேர்வு முடிவுகளும் வந்துவிட்டன, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்பொழுது பிரச்சனை வந்திருக்கிறது, டெல்லியில் பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த உமர் காலிப் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஈஸியா ரீ எக்ஸாம் வச்சிட்டோம் அப்படிங்கிறீங்க, நீட் சம்பந்தப்பட்ட உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஆமாங்க, அந்த போராட்டமே தவறான போராட்டம் என்பதற்கான அடிப்படை இறந்து போயிட்டாங்கன்னு போராட்டினா அது தவறா? அடிப்படை காரணம் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அது சரி செய்யப்பட்டு அந்த தேர்வுக்கான உங்களுக்கு முடிவும் வந்துவிட்டது. அது முடிஞ்சு போன விஷயத்தை இன்னைக்கு ஏன் கையில தூக்கணும்? நான் சொல்றதுக்கு அனுமதிங்க சார். இது எப்படி தெரியுமா இருக்கு? இறந்து போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறம் அதை பேசுற மாதிரி இருக்கு, பொறுப்பற்ற தன்மையா இருக்கு சார் இந்த பதில். உங்கள்கிட்ட நான் பதில் கேட்கலைங்க, நான் கேள்வி கேட்டு பதில் சொல்றேன். நம்ம மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு ஏன் அதை கூடினாங்க, ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே பெகாசஸ் உங்களுக்கு நினைவு இருக்கும். பெகாசஸ் என்ற ஒன்றை வைத்து பாராளுமன்றம் முடக்க வேண்டும் என்று முதல் நாளிலேயே பாராளுமன்றம் முடக்குவதற்காக அத்தனை எதிர்கட்சிகளெல்லாம் முயற்சித்து தோல்வியடைந்தார்கள். இந்த பெகாசஸ் மட்டும் இல்லை, வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நீட்டுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. எல்ஐசி பற்றி பேசினாங்க, முதல் நாளிலே பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. ரஃபேல் முதல் நாளிலே பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. இப்போ காக்ரோச் வச்சு முதல் நாளில் முடக்கினாங்க. அது என்னங்க, எப்போ பார்த்தாலும் எல்லா பிரச்சனையும் பாராளுமன்றம் துவங்குவதற்கு முதல் நாள் தான் வருமா? இல்ல, எதிர்க்கட்சிகளுடைய வேலை என்ன? என்னது கேள்வி கேட்பதுதானே வேலை? துவங்குக்கு முன்னாடி நாள் தான் எதிர்க்கட்சியோட வேலையா? பாராளுமன்ற விவாதத்துல வச்சிடலாமே, வச்சிட்டா பேசிடுவாங்களே. இது ஒரு சதி திட்டம். இது ஒரு சதி திட்டம். திட்டம் இல்ல சார், கேள்வி கேட்பது எதிர்க்கட்சியோட உரிமை. சேர்த்து பேசலாம் சார். கேள்வி கேக்குறாங்க பார்லிமென்ட்ல.
என்ன பதில 5-6 போராட்டம் பாராளுமன்றம் முதல் நாளுக்கு முன்னாடி பாராளுமன்றம் கூடும் போது எல்லாரும் கவனத்தை எடுத்து கேள்வி கேட்கணும்னு தான் நோக்கம். அதுதானே பாராளுமன்றம். பாராளுமன்றம் எதுக்கு கூடி குமால் அடிச்சு போறதுக்கா? கேள்வி கேட்கறது தான் பாராளுமன்றம். இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற பாரதமாக திகழ்ந்து வருவதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உலகம் போற்றும் பாரதமா இருந்திருந்தோம். 2014க்கு முன்னாடி பாரதத்தை உலகம் போற்றவில்லையா? அதாவது 2014க்கு முன்னாடி பாரதத்தை உலகம் போற்றவில்லை, 2014க்கு அப்புறம் தான் போட்டுறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாரதத்துக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னு சொல்லிருங்க சார். சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாரதம் மிக உயர்ந்த. அப்புறம் என்ன சார், எப்பவும் தான் போட்டாங்க பாரதத்தை? பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வெளிநாடுகளுக்கு நாம போறதுல இருக்கிற பிரச்சனைகளை எப்பவும் பாரதம் தான். தரம் தாழ்ந்து போச்சு, ஊடக சுதந்திரம் கிடையாது, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் 2014க்கு அப்புறம் தான். அதனால தான் முதல்லயே சொன்னேன், குறுக்க பேசுவீங்க, நான் யாரையும் கடிஞ்சு பேச மாட்டேன், என்னுடைய தகவலை கொடுக்குறேன், உங்களோட வாய்ப்பு வரும்போது நீங்க பேசுங்க, நீங்க குறிப்பெடுத்து நீங்க பதில் கொடுக்கலாம். பேசுங்க. மக்களுக்கு போய் சேரணும். அது சேராம இருக்கிறதுக்கான ஒரு தந்திரத்தை நீங்க கையாளக்கூடாது. தந்திரத்தை பேசுங்க, நீங்க பேசுங்க. அதனால பத்திலாம் நீங்க பேசுறீங்களே. இப்போ பங்களாதேஷ்ல என்ன நடந்தது, பாகிஸ்தான்ல என்ன நடந்தது, நேபாளில் என்ன நடந்தது, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, அது போன்ற ஒரு கலவரத்தை இந்தியாவிலே ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலமும் இந்தியாவிலே அதை செய்ய முடியாது. உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கா சார்? எது வெளிநாட்டில் நடந்தது? இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களே அது போன்ற போராட்டங்களை இங்க நடத்த பாக்குறாங்க அப்படின்றீங்களா? என்ன அடிப்படையில, என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறேன். ஏற்கனவே நான் குறிப்பிட்ட நாடுகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும். இங்க அது போன்ற ஒரு பிரச்சனை தான், மாணவர்கள் பிரச்சனை இல்லங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அது இருக்கு? தெரிஞ்சா இவர்கள் படிப்படியாக எங்கே வருகிறார்கள் என்று இந்தியாவை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்தியாவுக்குள்ளாக அதை நடத்த வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். அதனால அது அவர்களால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. யார் எந்த காரணத்தை கொண்டும் மோடி அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக இங்கே காம்ப்ரமைஸ் கொடுக்கல் வாங்கலுக்கு இடமே கிடையாது. நாடுதான் பெரிது என்று ஆளக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இவரிடத்துல வந்து உங்கள் விளையாட்டுலாம் ஒன்றுமே செல்லாது. அனுமதி கேட்டு நடக்க வேண்டும். ஜந்தர் மந்தரில் நீங்கள் போராட்டம் நடத்தணும்னா அனுமதி கேட்டு நடக்கணும். அனுமதி கொடுத்ததுக்கு பிறகும் கூட தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் அது அனுமதியற்ற சட்டவிரோதமான கூடுதல். அதை கலைந்து போக சொல்வார்கள். இல்லை என்றால் தமிழகத்திலே கூட அதற்கு லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். கண்ணீர் புகை வீசுவாங்க, தண்ணீரை பாய்ச்சுவார்கள். இவை எல்லாமும் முடியவில்லை என்று சொன்னால் துப்பாக்கி சூடு. அது கடைசியில். ஆக கலைந்து போக சொல்லி சொன்ன பிறகும் கூட இவர்கள் கலைந்து போய் கூட்டமாக கூடி நேராக பாராளுமன்றத்துக்கு செல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது ராம்லீலாவில் நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு பாஜகவினுடைய ஆதரவு என்னவா இருந்துச்சு? நான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ராமர் கோயிலுடைய பிரச்சனை அண்ணாசாரே போராட்டத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அண்ணாசாரே போராட்டத்துல என்ன இது நடந்தது உங்களுக்கு? அது வந்து எதிர்க்கட்சிகள் சதியா எடுத்துக்கலாமா, இல்ல அதுவும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி வெளிநாட்டு சதியா எடுத்துக்கலாமா? அண்ணாசாரே போராட்டத்துல வெற்றியா அதுக்காக பலனடைஞ்சது கெஜ்ரிவால் தானேங்க. சாராய கெஜ்ரிவால் தானே 2014 அந்த நேரத்துல ஆளும் கட்சியா காங்கிரஸ் இருந்துச்சு சார். உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு சார்? அந்த போராட்டத்தை அந்த போராட்டத்துல அந்த டெல்லி போராட்டத்துல நானும் கலந்து கொண்டேன். எனக்கு தெரியும். நான் அங்க உங்க பின்னாடி யார் இருந்தாரு சார்? நடந்த பிரச்சனைகள் சார் பாபா ராம்தேவோட சிஷ்யன். எங்க பாபாவும் வந்தாரு, நானும் வந்தேன். அந்த கூட்டத்துல கலந்து கொண்டேன், அந்த உண்ணாவிரத்துல கலந்து கொண்டேன். சார் நீங்களும் அந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுடைய பின்னணியில என்ன இருந்துச்சு அன்னைக்கு? எங்களோட பின்னணியில ஊழல் இருக்கக்கூடாது, அதுதான் இருந்தது. எங்க பார்த்தாலும் ஊழல். அதுக்காக தானே தோத்தாங்க காங்கிரஸ். இன்னும் எந்திரிக்க முடியாம இருக்கிறது காரணம் என்ன? நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய பின்னாடி நியாயம் மட்டும் இருந்துச்சு. இவர்கள் மீது வன்முறை எங்க இருக்கவில்லை. தேசபக்தர்கள் வன்முறைகள் அவங்க பண்ணலையே சார். தேசபக்தர்கள் கூடி இருந்தார்கள். அதனால அங்க வந்து வன்முறை ஏற்படல. தேசபக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. 303 சீட்ல இருந்து மோடி ஐயா 240க்கு வந்துட்டாரு. இப்ப தேசபக்தர்கள் 63 சீட் குறைஞ்சிட்டாங்க, குறைஞ்சிட்டு வராங்க தேசபக்தர்கள். அப்ப இப்ப யார் ஆட்சியில இருக்காங்க? இல்ல அதான் சொல்றேன், குறைஞ்சிட்டாங்க. 303ல இருந்து எப்ப போராட்டம் நடத்துறவங்கள நீங்க சொல்றீங்களே தேசவாதிகள். ஒரு சட்டமன்றத்துல பெரும்பான்மையே இல்லாத ஒரு கட்சி 108 வச்சுக்கிட்டு எல்லாரையும் வச்சு 240 மோடி ஐயா வச்சிருக்காரு. பெரும்பான்மை இல்ல இல்ல, இது வந்து தலைப்பு தாண்டி இங்க போறோம். இல்ல ஒரு நிமிஷம் நிப்பாட்டிக்கலாம் இந்த இடத்துல. அப்படி ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டையே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் இன்னைக்கு எங்க என்று தேடக்கூடிய அடுத்த சுற்றுகளில் நான் சொல்லிடுறேன். இந்த டிபேட்டை மட்டும் காங்கிரஸ்ன்ற வார்த்தை இல்லாம நீங்க முடிச்சிருங்க. காங்கிரஸ் இல்ல நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்க, காங்கிரஸ் இந்த கரப்பாம்பூச்சியை சொல்லாம இருக்க முடியுமா?
கரப்பாம்பூச்சின்னா அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு தொல்லை வீட்டுல. அப்புறம் காங்கிரஸோட தேடிட்டு இருக்கீங்களா சார்? நான் அந்த எங்க பக்கத்துல ஆட்சிக்கே உட்கார்ந்திருக்கேன். தொல்லையா மாறிட போறாங்கன்னு தனியடி நடத்திருக்கோம். இல்ல வேணாம், வேற வேற அடுத்த சுற்றுகளை பேசலாம், அடுத்த சுற்றுகளை பேசலாம். ரஹ்மான் சார், நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த ஒரு போராட்டம் நேஷனல் ஊடகங்களை தாண்டி இன்டர்நேஷனல் ஊடகங்கள் வரை தற்போது தீவிரமா பேசப்பட்டிருக்கு. ஒரு எதிர்க்கட்சியா காங்கிரஸ் எடுத்து கையாள வேண்டிய ஒரு விஷயத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னொரு சுற்று இருக்கு. ஒரு எதிர்க்கட்சியா காங்கிரஸ் கையில எடுத்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை காக்ரோச் ஜனதா பார்ட்டி கையில எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கையில எடுத்து பண்ணாம காக்ரோச் ஜனதா பண்ணும் போதே எங்க மதிப்புக்குரிய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சொல்லிட்டாரு. இதுல காங்கிரஸ் எடுத்து முதல்ல செய்யணும்னு நீங்க சொல்றீங்க. அதாவது அண்ணன் சொல்றாங்க, அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் சொன்ன சில கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். எங்க அண்ணன் தான் அவரு. பாராளுமன்றம் நடைபெறுது, எங்களை வந்து பேச விடல அப்படின்னாரு. ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்ன சொல்றாருன்னா, ஐயா சொல்றாரு, அது என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாம் பாராளுமன்றம் நடைபெறும் போதே பண்றீங்கன்னு. அதான் ஐயா சொல்லிடுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்புறம் அங்க இருக்க முதல்ல காக்ரோச் ஜனதா அங்க இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள், தேர்வினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கட்டும். இந்த உண்ணாவிரத போராட்டம் 21 நாளா நடக்குது. 20 நாளா பாராளுமன்றம் கூடல. டெல்லியில தான் போராடுறாங்க. 3 கிலோமீட்டர்ல பிரதமர் ஐயா, இந்த பக்கம் அமித்ஷா ஐயா, நடுவுல எல்லாரும் இருக்காங்க. 20 நாளா நீங்க அவங்கள கூப்பிட்டு பேசல. 21வது நாள் நாடாளுமன்றம் கூடும்போது, எப்பா நான் பேசுறதே உனக்கு கேட்க மாட்டேங்குதே, இதோ உனக்கு புரியுற மொழியில சொல்றேன்னு சொல்லி அமைதியான முறையில மார்ச் வராங்க. என்ன சமூக விரோதிகள் உள்ள நுழையிறாங்க? ஷாகின் பாத் நடக்கும்போது சமூக விரோதிகள் வருவாங்க. ஷாகின் பாத் முடிஞ்சிடும். சமூக விரோதிகள் எங்க? விவசாயிகள் போராட்டம் நடைபெறும் பொழுது சமூக விரோதிகள் உள்ள வருவாங்க. விவசாயிகள் போராட்டம் முடிஞ்சிருச்சு. சமூக விரோதிகள் எங்க? இன்னைக்கு வந்து மாணவர்கள் போராடினா சமூக விரோதிகள் உள்ள வருவாங்க. போராட்டம் முடிஞ்சிட்டா சமூக விரோதிகள் எங்க? ஒரு போராட்டம் நடைபெறும் போது சமூக விரோதி உள்ள வரான்னு சொல்றீங்கல்ல, போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக விரோதி எங்க? எத்தனை பேரை கைது பண்றீங்க? அப்ப ஒரு நேர்மை இல்லையா அவங்கள்ட்ட? மாணவர்களுங்க, அவங்க ஸ்டூடெண்ட், அவன கட்சிக்காரனா? அவன பின்னாடி ஏதாவது ஒரு கட்சியை கொடியை பிடிச்சு தேசிய கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறான். மூஞ்சிய பார்த்தா தெரியல உங்களுக்கு? எல்லாம் சின்ன பசங்க. அவன் என்ன கேட்டு வரான் அவங்கள்ட்ட? என்ன காசு பணம் கேட்கறானா? அவன் என்ன கேட்கறான்? ஏங்க நாங்க ஒரு தேர்வு எழுதணும், தேர்வு எழுதின வினாத்தாள் கசிஞ்சிருச்சு, 22 லட்சம் பேர் எழுதணும். அந்த வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும். வேற என்ன கேட்கறான்? ஒரு அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறான், அவ்வளவுதான். அவன் என்ன, அவன்கிட்ட என்ன ஆதங்கம்? 21 நாள் அவன் அதை தான் கேட்கிறான். 21 நாள் நீங்க கேட்கல, உங்களை நோக்கி வர்றவனை நீங்க என்ன பண்றீங்க? அவனை எப்படி கையாளுறீங்க? பெண்கள்ல வந்து அங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னு எங்க அண்ணன் சொன்னாங்க, இப்ராஹிம். நான் கேட்டேன், 90 வீடியோ இருக்கு பெண்களை என்ன செய்யறாங்கன்னு. ஒரு பெண்ணை முன்ன போட்டு ஒரு கொம்பு எடுத்து குத்துற வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சமூக வலைதளங்கள்ல இருக்கு. எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான், பெண்களை என்ன பண்றீங்கன்னு. நீங்க என்ன பண்றீங்க? கல் எடுத்து எரிந்தார்கள், 4 போட்டோ வீடியோ இருக்கு அண்ணன் சொன்னாங்க, ரைட். ஒரு லாரி ஃபுல்லா கல் இருக்கு, அந்த வீடியோவும் இருக்கு. அந்த லாரி ஃபுல்லா கல் அந்த இடத்துக்கு எதுக்கு வந்துச்சு அதையும் கேட்போம். காவல்துறையினர் வேற என்ன செய்வாங்க? காதில் கடுக்கனோட தாடியோட காவல்துறையினர் நான் பார்த்ததே இல்லை. மஃப்டியில கேட்கிறான் வீடியோ எடுத்து, இவர் யாரு போலீஸான்னு இன்னொரு போலீஸ்காரர் தான் கூப்பிட்டு கேட்கிறான், இவர் போலீஸா அப்படின்னு. அவர் முன்னாடி அவர் அடிக்கிறாங்க தாடியோட, முகத்தை மூடிக்கிட்டு. ஏன் போலீஸ் தானே நீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல அடிங்க, அவன் தான் வாங்கிக்கிறானே, அடிச்சா மாறோ 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 நின்று கத்துறானுங்க, அடியா அடியா அடியான்னு கத்துறானுங்க, ஓடி போகலையே. அப்ப அதற்கும் உங்களுக்கு பொறுப்பு இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா காங்கிரஸ் ஆட்சி ராகுல் காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். முதல் நாள் மாணவர்கள் போராட்டம் நடைபெறுது, லட்டி சார்ஜ் நடக்குது. மாநிலங்களவையில் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் வந்து அதை பத்தி பேசணும்னு சொல்றாரு. ஒன்னும் சொல்லல அவரு. மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, நாம பேசணும், அனுமதி கொடுங்கன்றாங்க அர்ஜன். அடுத்த நாள் ராகுல் காந்தி தலைவர் என்ன பண்றாருன்னா, மரியாதைக்குரிய சபாநாயகரை சந்தித்து நாம மாணவர்கள் பிரச்சனையை பத்தி பேசணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காததற்கு பிறகுதான் பிரதமர் வீட்டை நோக்கி நகர்றாங்க. எல்லோரும் போறாங்க. ஏன்னா மக்களுக்கான என்ன சொல்றாரு, நாங்க வந்து என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதில் தானே நாங்க பாராளுமன்றத்தில் பேசுவோம். ஆனா நீங்க விரும்புறத பேசுவதல்ல பாராளுமன்றம், மக்கள் பிரச்சனைகளை பேசுவதுதான் பாராளுமன்றம். 20,000 கோடி ரூபாய் நீங்க பாராளுமன்றத்தை கட்டியிருக்கீங்க, என்ன பேச போறீங்க? பில்லு கொண்டு வந்து பாஸ் பண்றதுக்கு தான் பாராளுமன்றமா? மக்கள் பிரச்சனை சார், 3 கிலோமீட்டர்ல போராடிக்கிட்டு இருக்கான், அதை பேசாத பாராளுமன்றம் எதுக்கு? அந்த பாராளுமன்றத்தில் பேச முடியலன்னா அடுத்து எங்க போகணும்? மக்கள் கிட்ட தான் போனோம். மக்களுக்கு எப்படி போனோம்? பிரதமர் வீட்டை அவர்களை போய் முற்றுகையிட்டோம்ல, எல்லாரும் கைதானே பண்ணீங்க, நீங்க ஒன்றும் முற்றுகையிட்டவர்களை தூக்கி சும்மா விடல, எல்லாரையும் கைது பண்ணீங்க, நைட்டு தான் வெளியிட்டீங்க. அப்போ மக்கள் பிரச்சனை எங்க போய் பேசுறது? எப்போ போறாரு ராகுல் காந்தி? நீங்க மாணவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினீங்க, மரியாதைக்குரிய நட்டா ஐயா கிட்ட போய் பார்த்தாங்க, பேசினாங்க. அவங்களுடைய கோரிக்கைக்கான பதில் என்ன? நீங்க பதில கொடுக்குறீங்க. 21 நாள் போராடும் பொழுது ராகுல் காந்தி அவர்கள் எங்க போனாருங்கிறது ஒரு கேள்வி. இதுதான் இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு பதிலே சொல்றேன். மாணவர்கள் தன்னிச்சையாக அவங்களே கிளர்ந்து எழுந்து போராடுறாங்க.
அந்த போராட்டத்திற்கு எந்த விதமான அரசியல் சாயமும் பூசப்பட்டுவிடக் கூடாதுன்றதுல அவங்களே தெளிவா இருக்காங்க. அவங்க ஒரு நேமையும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வைக்கிறாங்க. இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இளைஞர்கள் திரண்டு வராங்க. மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கும் போது அரசியல் கட்சிக்கு முதல்ல அங்க என்ன வேலை? ஆனா இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னமோ முந்தா நேத்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேர்ல வந்து இந்த நீட்டுக்கு எதிராக போராட்டம் ஆரம்பித்த பிறகுதான், சார் மன்னிக்கவும், வினாத்தாளுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் நாமெல்லாம் இதை பேசுறோம்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. எப்படி சொல்றாருன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒவ்வொரு வருடமும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக நீ 12ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததாக நீ போய் சேரவிருக்கும் நீட்டு, ஜி, எஸ்எஸ்பி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி இந்த 5 கல்வி அமைப்புகளுக்காக பெற்றோர்களாகிய உங்களிடம் இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு செலவழிக்கக்கூடிய தொகை 3.5 லட்சம் கோடி. இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்படும் தொகை 1,30,000 கோடி. அதை விட 3 மடங்கு, அதாவது கல்வி, சுகாதாரம், தொழிலாளர், அறிவியல், குழந்தைகள் மற்றும் மேம்பாடு, பெண்கள் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்படக்கூடிய 3.5 லட்சம் கோடி ரூபாயை இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக மட்டும் ஒவ்வொரு வருடமும் நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 18 மணி நேரம் படிக்கிறான் பையன், ஐயா சொல்றாரு. அதே கேள்விதாங்க, திருப்பி எழுதிக்கோங்கன்னு ஐயா ஒரு பேப்பர் வச்சிருக்காரு, கிழிச்சு போட்டுறேன். அதே கேள்விதான், எழுதிக்கோங்கய்யா உங்க கையில இருக்கிற பேப்பரை. இப்ராஹிம் சார், டெல்லியில சிஜேபி நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய பின்னணியில அதாவது என்ன ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எழுதக்கூடிய நீட் எக்ஸாமினுடைய வினாத்தாள் கசிவு நடக்குது, அது அப்படி நடக்காம பார்த்துக்கோங்க, இதை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் உடனடியாக பதவி விலகணுங்கிறது அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு நீட் தேர்வே வேண்டாம், நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பிரதான கோரிக்கை முன்னாடி இருக்கு. எதுக்கு தான் நீட் தேர்வு வேணுங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. ஏன் நீட் எக்ஸாம் வேணும் எங்களுக்கு? நீட் தேர்வு ஏன் வேண்டாம் அப்படின்னு இங்கெல்லாம் பேசுறாங்கல்ல தமிழ்நாட்டில், இந்த காங்கிரஸ்காரர்கள் கர்நாடகத்தில் பேசணும் ஏன் வேண்டாம், ஆந்திர பிரதேசத்தில் பேசணும். நான் என்ன கேட்கிறேன்னா, நீட் தேர்வு என்பது உச்ச நீதிமன்றமே அங்கீகரித்து நடக்கக்கூடிய ஒரு தேர்வு முறை. அது வேண்டான்னு சொல்றதா இருந்தா, இப்ப இங்க வந்திருக்கிற காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தமிழகத்தை தவிர அவர்கள் இருக்கிற பாரதத்தில் உள்ள எல்லா மாநிலங்களிலுமே அதை ஆதரிக்கும் பொழுது இப்பவே தெரியுது உங்களுக்கு ரெட்டை வேடம். தமிழகத்துக்கு மட்டும் வேற முகம், நாடு முழுக்க வேறு முகம் வைக்கிறாங்க. நம்ம அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். நான் கேட்பது இந்த போராட்டம், அதான் சொல்றேன், இது மாணவர்களின் போராட்டம்னு திரும்ப திரும்ப நீங்க தவறா வழி நடத்துறீங்க. மாணவர்களின் போராட்டம் அல்ல. நீட் எழுதிய எந்த மாணவரும் அங்க வந்து நிக்கல. நீங்க புரிஞ்சுக்கணும், நீட் எழுதி பாரதத்தில் 2வது இடத்தில், நான் சொல்றதை கேளுங்க, நீட் எழுதி பாரதத்தில் 2வது உயிரிழந்தவர்கள் யார் சார் எதிர்க்கட்சிகளா? இல்ல உயிரிழந்தவர்கள் யார் எதிர்க்கட்சிகளா? கேளுங்க கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க தொடர்ந்து மாணவர்களை சமூக விரோதிகள்னு சித்தரிச்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மாணவர்களை, அங்க போராடக்கூடிய மாணவர்களை சமூக விரோதிகள்னு சித்தரிச்சிட்டு இருக்கீங்க. திரும்ப நீங்க ஒரு தவறான தகவலை பதிய வைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பா முதல்ல நான் உங்க மேல கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா என்ன கண்டனம்? தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் அங்கு யார் நீட் தேர்வு எழுதினார்களோ அவர்கள் போராடல, அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து போராடல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு கட்சி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, முதல் விஷயம். 2வது விஷயம், அந்த போராட்டத்தில் பங்கேற்காத, நீட் தேர்வை எழுதி பாரதத்தில் 2வது இடத்தில் வந்து டெல்லி மாணவர் பேசுனது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, இப்படி தேவையற்ற போராட்டங்களை நடத்தாதீங்க, ஒழுங்கா படிச்சு நீட்ல பாஸ் ஆகக்கூடிய ஏழை விவசாய மக்கள், கிராம மக்கள் எல்லாம் இன்றைக்கு நீட் தேர்வுல மருத்துவர்களா மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த போராட்டத்தை கையில் எடுக்காதீர்கள், இது தவறான முறைன்னு நீட் தேர்வை பாஸ் பண்ண ஒரு மாணவன் இருக்கான்ல, அவன் பேசுறது இன்னைக்கு தேசம் முழுக்க இருக்கு. 2 நான் முடிச்சுக்கிறேன். நீட் தேர்வுக்காக போராட்டம் நடத்துவதற்கு முன்னால் இவர்கள் மத்திய அமைச்சரை போய் பார்த்தாங்க. மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் சொன்னக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கேட்டுவிட்டு, நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாம் பேசுவோம், அடுத்தும் உங்களை அழைப்போம் சொன்ன பிறகு நீங்கள் மீண்டு வந்து மறுபடியும் நாங்கள் பாராளுமன்றத்தை நோக்கி போறோம்னா அப்ப எதற்காக போனீங்க? ஏன் பேச்சுவார்த்தை நடத்தீங்க? உங்களுக்கு பொறுமை இல்லையா? 20 நாட்கள் பொறுத்திருந்த நீங்கள் அமைச்சரை பார்த்து அடுத்த வினாடியே போராட்ட களத்துக்கு தயாராகிறீர்கள் என்றால் உங்கள் நோக்கம் என்ன? 3. 4வது, அந்த போராட்ட களத்தில் வந்தவர்கள் என்னென்னலாம் பேசுறாங்க. அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி வெறும் வினாத்தாள் கசிவை பேக்கல, திடீர்னு ராமஜென்ம கோவிலை பத்தி பேசுறாங்க, அந்த கோவில் நடந்த ஊழலை பற்றி இங்க பேச வேண்டும் சொல்றாங்க. அதே மாதிரி திடீரென்று ஆர்டிகல் 370 மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்றாங்க. இதெல்லாம் அந்த போராட்டத்துடைய கோஷமா? அது
இதெல்லாம் நீட்ல வருதா? எங்க சம்பந்தமே இல்லாத முடிந்து போன விஷயத்தை வன்முறையை ஏற்படுத்துவதற்கு, மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அங்கு திரும்ப திரும்ப தேவையற்ற விஷயத்தை பேசுறாங்க. அதன் மூலமாக நீங்க பாராளுமன்றத்தை நோக்கி போறீங்கன்னா அதை தடுப்பது ஒரு மத்திய அரசின் கடமை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நீங்க அந்த வன்முறையை நிகழ்த்தினதுல மாணவர்கள் நிகழ்த்தல, கல்லூரியில் உள்ளவர்கள் நிகழ்த்தல, அந்த சமூக விரோதிகள் அவர்கள் உள்ளிருந்து நடத்தினதுல காவல் வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. காவலர்கள் இரத்த கரையோட எத்தனை காவலர்கள் செக்ஷன்ல தூக்கிட்டு போனாங்க. ஓடி வரும்போது கால் நீட்டி மாணவர்களை தடுமாறி விழ வச்ச வீடியோவை நாங்க பார்த்தோம். முதலில் தடுக்க செஞ்சாங்க. முதல்ல தடுக்கறாங்க. அல்ல, நீங்க நல்லா பார்க்கணும். ஒரு சில நபர்கள் காவல்துறையில் யாராவது தவறு செஞ்சிருக்காங்கன்னா அதன் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க வீடியோ வச்சிருக்கீங்க. குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? 1000 குற்றச்சாட்டு வரட்டுங்க. குற்றச்சாட்டிற்கு கல்லெறிவீங்களா? குற்றச்சாட்டிற்கு காவலர்களை நீங்க தாக்கிடுவீங்களா? குற்றச்சாட்டிற்கு காவல் வாகனங்களை அடிச்சு நொறுக்குவீங்களா? குற்றச்சாட்டிற்கு நடக்கக்கூடிய பாராளுமன்றத்தை நிறுத்துவதற்கு வன்முறையா நீங்க போவீங்களா? இதுதான் உங்களுடைய ஜனநாயக முறையா? நான் திரும்பவும் சொல்றேன், மாணவர்களோ இளைஞர்களோ வன்முறை செய்யல, அவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த ஒரு மாபா இறங்கி ஒரு மாப் லிஞ்சிங் மாதிரி நீங்க போறீங்க, மக்களை வந்து தவறா வழி நடத்துறீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டம் ஒழுங்கை, மக்களை பாதுகாப்பதற்கு அங்கு டெல்லியில் உள்ள காவல்துறையினர் செய்த நடவடிக்கை சரி. ஒருவேளை அதில் சில விதிமுறைகளோ வரைமுறைகளோ மீறி இருக்குமேயானால் அதை நீதிமன்றத்தில் முறையாக அணுகி சம்பந்தப்பட்ட காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுங்க, அதை வரவேற்கிறோம். ஆனால் ஒரு வன்முறையை நிகழ்த்திவிட்டு பெரிய இழப்பை சந்தித்த பிறகு அது எப்படி நீங்க வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் அது பாரதத்திற்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திங்கன்னா அதை வேடிக்கை பார்க்குமா காவல்துறை? ஒரு மத்திய அரசு வேடிக்கை பார்க்குமா? அப்படிலாம் பார்க்க முடியாது. மக்களை பாதுகாக்கணும், மாணவர்களை பாதுகாக்கணும். நீங்க ஏதாவது செஞ்சு 10 பேரை கொளுத்தி எரிய வச்சிட்டீங்கன்னா வந்துருமா? மாணவர்கள் எரிந்து போனால் உயிர் போனா வருமா? அப்ப அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாட்டின் பாதுகாப்பு, நாட்டின் நலன், பொது சொத்துக்கள் சேதமாவதை தடுக்கணும்னா உடனடியாக அதை கலைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இருந்தது. அதில் பாதிப்புகள் இருக்கும்னா மீண்டும் சொல்லுகிறேன், நீதிமன்றத்தின் மூலம் அல்லது மீண்டும் நீங்கள் ஜனநாயக மூலமா இதே ஜன்தன் மந்திரில் 100 நாள் கூட போராடுங்க, உங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பை வழங்கும். ஆனா அதை மீறி வன்முறையை நிகழ்த்துவதற்கு காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பின்புலமாக இருந்து செய்தால் அதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்காது. ஒடுக்க வேண்டிய முறையில் யார் சமூக விரோதிகள் அவர்களை நிச்சயமாக ஒடுக்குவோம். சார், கல்வீச்சு நடத்தினாங்கன்னு சொல்றீங்க. மாணவர்கள் அதாவது மாணவர்கள் கிடையாது, அதாவது எதிர்கட்சிகள் நடத்தின ஒரு போராட்ட கும்பல்ல இருந்து யாரோ கல்வீச்சு நடத்தினாங்கன்னு சொல்றீங்க. யார் யார் வீசினாங்கன்றது தொடர்பா ஏதாவது வழக்கு பதியப்பட்டிருக்கா? நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டேனுங்க. ஒரு வாரம் பொறுத்துங்கள். கல் வீசியவர்கள் இருந்து யார் அதன் பின்னால் செயல்பட்டார்களோ அத்தனை பேர்களும் கைது செய்யப்படுவார்கள், மக்கள் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். உங்க ஊடகங்கள் உங்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு அவசரம்? எடுத்தவங்க விட்டு செய்ய முடியாதுங்க. யாரெல்லாம் இருக்குன்னு அந்த வீடியோவை ஆய்வு செய்து யாரெல்லாம் மாணவர்கள் இல்ல, யாரெல்லாம் சமூக விரோதிகள், யாரெல்லாம் இதுல கல் வீசினார்கள், அவர்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கு, இதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள், இதெல்லாம் சர்வே பண்ணி கரெக்டா எடுத்து ஆதாரத்தோடு அவர்களை கைது செய்யும் பொழுது உங்களை போன்ற ஊடகவியலாளர்களும் பார்ப்பீங்க. process start ஆயிடுச்சு. ஆமாங்க, மத்திய அரசு பண்ணாத கண்டிப்பா செய்யும்ல. தப்பு செஞ்சவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மட்டும் இல்ல, அவனை தண்டிக்கும் வரை மத்திய அரசு கரெக்டா தன்னுடைய கடமையை செய்யும். இல்ல, என்னுடைய கேள்வி ஆரம்பத்துல என்னவா இருந்தா சிம்பிள் தான் சார். எதற்காக நீட் எக்ஸாம்ன்ற ஒரு கேள்வி. ஏன்னா 12 ஸ்டூடண்ட்ஸ் போர்ட் எக்ஸாம் எழுதிட்டா போறாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் நீங்க கேட்கணும். அவர்கள் எதிர்க்கவே இல்லை. அவங்களா கொண்டு வராங்க. அவர்கள் எதிர்க்கவே இல்லை. ஏங்க, முதல் நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீட்டை பற்றி பேசியது யார்? காங்கிரஸ். புரியல. தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஆளுங்கட்சியாக இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? நீட்டை பற்றி காங்கிரஸ் முதலில் பேசியதா இல்லையா? நீட் இருக்க, இப்ப நீங்க எடுக்கிற ஆந்திர பிரதேசமா இருக்கட்டும், ஹிமாச்சலா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இங்கெல்லாம் நீட் தேர்வு நடக்கும் பொழுது ஏன் காங்கிரஸ் அதை எதிர்க்கல? அவர்கள் ஏன் ஆதரிக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் மட்டும் இங்க ஒரு தவறான கணக்கை கடந்த காலத்துல திமுக சொன்னது இன்னைக்கு திமுக பாதையில் தாவேக்கம் அதை சொல்றதுனால காங்கிரஸ் நாடகம் ஆடுது. நாங்க அப்படி கிடையாது. தமிழகத்திலும் எங்களுக்கு நீட் வேணும், அது ஏழை மாணவர்களுக்கு உரித்தானதுன்னு சொல்றோம். நாடு முழுக்கவும் நீட் வேண்டும் சொல்றோம். எங்களுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி கிடையாது, 2 முகம் கிடையாது. காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தமிழகத்துக்கு வேறு முகம், மற்ற நாடு முழுக்க இன்னொரு முகம் இருக்கு. இரட்டை முகம் பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றிலே கிடையாது. என் கேள்வி சிம்பிள் சார். 12th எக்ஸாம் முடிச்சிட்டு தான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வெளியில வராங்க. அவங்களுக்கு ஏன் திருப்பி நீட் எக்ஸாம்? சிம்பிள். நீட் தேர்வு ஏன் வேண்டும் என்பதை 2016 2024 உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நாடு முழுக்க ஒரே, அதான் சொல்ல விடுங்க, நாடு முழுக்க ஒரே தேர்வு முறை என்பது அனைத்து மாணவர்களுக்குமான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் வெவ்வேறு தேர்வு முறை என்பது மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. 3வது, தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல
படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது குறைந்த மதிப்பெண் இருந்தா, அதே படிக்காத மாணவர்களுக்கு குறைந்த மதிப்பெண்ல கூட வாய்ப்பு கிடைக்குது, படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மறுக்குது. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்வாய்ப்பு. ஏழை மாணவர்களும் இன்றைக்கு முன்னேறுகிறார்கள் நான் சொல்லல. உச்சநீதிமன்றம் 2016 2024 தன்னுடைய தீர்ப்பில் சொன்னதை நீங்க பாருங்க. நீட் என்பது காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டம், அதை பாஜக ஏற்கிறது. திரும்பவும் சொல்றேங்க, நீட் மட்டுமல்லங்க, நீட்டை காங்கிரஸ் பேசியது நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். ஆமாம், என்ஐஏ என்கிற அந்த ஒரு திட்டத்தை காங்கிரஸ் தான் பேசியது, நாங்கள் நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு தீவிரவாத பயங்கரவாதத்தை ஒழித்திருப்போம். அப்போ நீங்க பேசினீர்கள், நாங்கள் நடவடிக்கைக்கு கொண்டு நல்ல விஷயங்களை செய்து மக்களிடத்துல நல்லது வாங்கியிருக்கோம். அதனால தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. லெனின் சார், நீங்க சொல்லுங்க, டெல்லியில நடக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட் தாண்டி தமிழகத்திலுமே வந்தது, அதாவது சென்னையிலுமே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தாவேகா வந்து இதுல என்ன ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னதான் பண்றாங்க தாவேகா? இல்ல, தாவேகா அரசு தன்னுடைய கொள்கை முடிவா நீட் தேர்வே வேணான்றத சொல்றாங்க. ஆனா ஒரு அரசு என்கிற வகையில் போராடக்கூடியவர்கள் மீது அங்கேயுமே வந்து வலுக்கட்டாயம் எழுதிருப்பாங்க. கொள்கை அடிப்படையில் நாங்க இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோன்றாங்க. கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அமைதியான முறையில் போராடினால் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிப்போன்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராடின மாணவர்கள்னா அமைதியான முறையில தான் போராடினாங்க, யாருக்கிட்டே எந்த ஆயுதம். ஆனா கம்யூனிஸ்ட் மாணவர்கள் மீது லத்தி சார்ஜ் இந்த டிவிக்கு அரசு பண்ணுச்சு, அத பத்தி பேச மாட்டாங்க. அரசு எல்லாமே அவங்க மட்டும் மாணவர்கள் மீது பண்ணுவாங்க, நீங்க பேச மாட்டீங்க. நீங்க தான் சொல்றீங்க. நாங்க பேசுறோம், நாங்க ரொம்ப கடுமையாவே பேசுறோம். போராடுகிற யாரிடமும், அது விவசாயிகளா இருந்தாலும் தொழிலாளர்களா இருந்தாலும் மாணவர்களா இருந்தாலும், போராடுகிற மாணவர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை, எந்த துப்பாக்கியும் இல்லை. ஆனால் போராட்டத்தை எதிர்கொள்வதாக சொல்ற அரசாங்கம் தான் கையில துப்பாக்கியோடும் லத்தியோடையும் வருது. நாங்க இதை திரும்ப திரும்ப கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், பிஜேபி, தாவேகா, திமுக யாரா இருந்தாலும் சொல்றோம். போராடுகிற மாணவர்கள் நியாயத்திற்காக போராடுகிறார்கள், போராடுகிற மக்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க. அவங்க கிட்ட எந்த கொடூரமான ஆயுதமும் இல்லை. ஆயுதங்களை கொண்டு அரசு ஒடுக்குது. அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் நாங்க எதிர்க்கிறோம். ஒண்ணு, நீட் தேர்வு ஏன் வேணான்னு திரும்ப வலியுறுத்தின சார் சொல்றாரு, இங்க ஆதரிக்கிறாங்க அங்க ஆதரிக்கலன்னு. இந்தியா பல மாநிலங்களை கொண்டது, மாநிலங்களுக்கு ஒவ்வொரு முறை இருக்கு. மாநிலங்கள்ல நீட் தேர்வு வேணான்றது இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. தெளிவா சொல்லியிருக்கிறோம், நீட் தேர்வு மக்களை பாதிக்குது, ஏழை மாணவர்களை பாதிக்குது, ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்யுன்னு சொல்றோம். நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடிகளை முதல்ல தடுத்து நிறுத்துன்னு சொல்றோம். எந்த மாறுபட்ட கருத்து எங்களுக்கு கிடையாது. ஏன் வேணான்னு சொல்றோம்? நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் பயன்படுறாங்கன்னு அவர் சொல்றாரு. அனிதா நம்ம ஊர்ல செத்து போச்சுல ஒரு குழந்தை, அந்த குழந்தை யாரு? பணக்கார வீட்டு குழந்தையா? அதுதான் உண்மை. ஏழை வீட்டு குழந்தை படிக்க முடியாம, இன்னைக்கு அனிதா டாக்டரா இருந்திருக்கணும், டாக்டரா இல்லாம ஒரு குழந்தை செத்து போச்சு. அதுக்கு பிஜேபி நீட் தேர்வு காரணம். அதை நாங்க எதிர்க்கிறோம். ஏழை குழந்தைகள் நீட் தேர்வுக்கு நீங்க இப்ப சொன்னார்ல எவ்வளவு புள்ளி வரும், 3.5 லட்சம் கோடி எவ்வளவு செலவாகுதுன்றாங்கல்ல, இவ்வளவு லட்சம் கோடி நம்ம கிட்ட இல்ல, பசங்க கிட்ட கொடுத்து படிக்கிறதுக்கு இல்லையே. படிக்க முடியாதுன்னா அனிதா போன்ற ஒரு சில மாணவர்கள் உயிரிழந்ததை நாங்களும் வந்து வருந்துகிறோம். ஆனா இந்த உயிரிழப்பை வைத்து சாவு வீட்டுல அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிக்கிற வேலையை திமுக செய்தது. அன்றைக்கும் கம்யூனிஸ்ட் அதன் பின்னால் சென்றது. மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தோல்வி பெற்றாலும் அடுத்த தேர்வுல பரீட்சை சாதக்கூடாதுன்னு சொல்லணுங்க. ஒரு பரீட்சையில தோல்வி அடைஞ்சிட்டா செத்துறணுமா? அடைந்தால் அந்த மாணவரோ மாணவியோ திரும்பி தேர்வு எழுதுவதற்கு நீங்க முயற்சி கொடுங்க, அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. உங்க கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸோ திமுக அதற்கான ஏற்பாடு செய்யுங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து மாணவர்களை கோலையாக்கக்கூடிய வேலையை தான் கடந்த காலத்துல காங்கிரஸ் செய்தது. எங்க திரும்பவும் புரிஞ்சுக்குங்க, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு தெளிவானது. அரியலூர் பள்ளி மாணவியோட விவகாரத்துல நீட் பாஜக செஞ்சது என்ன செஞ்சுச்சு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. 2021ல பாஜக செய்தது என்ன, நீங்க தானே சொல்லணும். என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த பெண்ணை மதமாற்றம் செய்து கொலை பண்ணிட்டாங்கன்னு அண்ணாமலை சார் அப்பதான் பதவி ஏற்றது ஓபனா சொன்னாரு. அப்படி இல்லவே இல்ல, சிபிஐ இல்லன்றீங்க. ஒரு விஷயம் நீட் தேர்வினால் ஏழை குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, அது பதில் சொல்றீங்க. கேள்வி பிஜேபி கேக்குறாங்க, பதில் கம்யூனிஸ்ட் சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தான் சொல்லாம இருக்கீங்க. போராட்டம் நடத்துற மாணவர்களோ போராட்டம் நடத்துற மக்களோ நியாயமான கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில தான் போராட்டம் நடத்துறாங்க. நாடாளுமன்றம் என்பது மக்களுடைய கோரிக்கைகளை பிரச்சனைகளை பேசுவதற்குத்தான். அந்த நாடாளுமன்றத்தில் அது விவாதிக்கப்படல, எங்களை பத்தி பேசுங்கன்னு ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தருவது என்ன பெரிய வன்முறை? லத்தியை எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சுத்துறது தான் வன்முறை. நாங்கள் அதை தான் வன்முறைன்னு சொல்கிறோம். மாணவர்கள் அமைதியாக ஒரு பேனரை பிடிச்சிட்டு ஒரு ஃப்ளக்கார்டை பிடிச்சிட்டு பேரணி நடத்துறது வன்முறை கிடையாது.
திரும்ப நீங்க லத்தி எடுத்து அடிக்கிறதும் துப்பாக்கி எடுத்து சுடுறதும் அவர் சொல்றாருல, நாங்கள் அடுத்த கட்டமா துப்பாக்கி எடுத்து சுடுவோன்னு. தூத்துக்குடியில் நடந்தது என்ன? அரசாங்கம் நடத்தினது தான் வன்முறை, மக்கள் நடத்தினது வன்முறை இல்லையே. 13 பேரை சுட்டு கொண்டது தானே வன்முறை. எங்களுக்கு இந்த வேணா, இந்த ஆளே, எங்களுடைய உயிர் போகுது, கேன்சர் வருது, நாங்கள் போராட்டம் நடத்தினது வன்முறையா? கிடையாது. ஆகவே இங்கே தாவேக அரசு கூட என்னன்னா, கொள்கை ரீதியா நீட்டு வேணான்னு சொன்னா நீட்டு வேணான்னு போராடக்கூடியவர்கள் லத்தி சார்ஜ் பண்றதும் அடிக்கிறதும் தப்பு. அதை அரசு தவிர்க்கணும். இங்க ஒன்றிய அரசு என்னன்னு சொன்னா மிக மோசமா வந்து அதை செய்து மாணவர்களை அடித்தீங்கன்னா, நீங்க ஒரு சொல்றாரு பாருங்க, தீவிரவாதி அவங்க இல்லை. நீங்க எல்லாம் படிச்ச பசங்க, நீங்க பாருங்க முகத்தை பாருங்க. மாணவர்களை மதிக்கிறோம், மாணவர்களுடைய போராட்டத்தை மதித்ததனால் தான் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு அனுமதி கொடுத்து 20 நாள் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துறாங்க. அவருக்கு தேவையான வீடியோ மாதிரி பாக்குறதா இல்லாம பசங்க உண்மையாலுமே பேசுற வீடியோ எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஒருத்தன் சொல்றான், நான் வந்து IAS-க்காக படிச்சிட்டு இருக்கிறேன், இது நியாயமான கோரிக்கைன்னு நான் வந்தேன், ஆனா பாருங்க போலீஸ்லாம் இப்படி அடிக்கிறத பார்த்தா எனக்கு IPS-க்கு படிக்கணும்னே தோண மாட்டேங்குதுன்னு சொல்றான் ஒரு பையன். காவல்துறை போறா, ஒரு 15 வயசு 16 வயசு பொண்ணு வந்து நிக்குது, நான் வந்து நீட்டு தேர்வு எழுதணுன்றாங்க, ரொம்ப கொடூரமா இருக்குது, அதனால நான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறேன்றான். 12-13 வயசு பையன் ஒருத்தன் வந்து நிற்கிறான். அந்த பையனை போலீஸ் அடிக்கிற வீடியோ வருது. நீங்கள் நல்லா நினச்சிங்க, ஊடகங்களில் வராததெல்லாம் ரீல்ஸ் மாதிரி போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கே பாதி விஷயம் தெரியுது. 13 வயசு 15 வயசு பையனை ஒரு போலீஸ் அடிக்கிறாங்க. ஒரு அம்மாவும் பொண்ணும் கை கோத்துட்டு நடந்து போகிறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க போலீஸ். இதெல்லாம் அவர் பார்க்கலையா? அந்த வீடியோலாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. எவ்வளோ கொடூரமாக காவல்துறை நடந்துக்குச்சு. நேம் பேட்ஜ் இல்லாமல் ஏன் நடத்துறீங்க? நேம் பேட்ஜ் போடணும், ஒரு பொறுப்பு இருக்கணும், யார் நிற்கிறான்னு. நேம் பேட்ஜை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து லத்தியை தூக்கிட்டு அடிக்கிறது, யூனிஃபார்ம் இல்லாமல் அடிக்கிறது, இதெல்லாம் என்ன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அரசா இது? வன்முறையை ஏவக்கூடிய அரசாக இருக்கிறது. மாணவர்களை குழந்தைகளை வதைக்கிற அரசாக இருக்குது. அது நேரடியாக காவல்துறையை வச்சும் வதைக்குது, நீட் எக்ஸாம் மாதிரி எக்ஸாம் வச்சும் வதைக்குது. நான் துவக்கத்திலே சொன்னேன், தேசிய தேர்வு முகமைன்னு ஒன்று வச்சிருக்கீங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உருவாக்குனீங்க. அது நீட்டு கிடையாது, நீங்க வந்ததுக்கு அப்புறம் உருவாக்குன தேசிய தேர்வு முகமை. தேர்வுத்தாள் லீக் ஆயிடுச்சு. வெக்கமா இல்லையா? ஒரு ராணுவத்தை எடுத்துன்னு போய் தேர்வுத்தாளை கொடுக்கறதுக்கு சப்ளை பண்றதுக்கு ராணுவத்தை பயன்படுத்தி மாணவர்கள் மன உளைச்சல் ஆகக்கூடாதுன்னு அதை பாதுகாப்பா ராணுவத்தை வைத்து கொண்டு போறோம், இல்ல துணை ராணுவ படையை கொண்டு போனா அதை வந்து நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மாணவருடைய கண்ணீர் வரக்கூடாது என்பதற்காக ஒரு மத்திய அரசு பாதுகாப்பு ராணுவத்தை பயன்படுத்த என்ன தப்பு? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க தான் வெக்கப்படணும். லீக் ஆனதுக்கு வெக்கமே கொடுக்கல, ராணுவத்துக்கு வெக்கம் கொடுத்துட்டீங்க. டெலிகிராம்ல சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்வி லீக் ஆயிடுச்சான், டெலிகிராம தடை பண்ணுவாங்களாம். டெலிகிராம் ஓனர் கேட்கிறாரு, ரோடு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ரோடை சரி பண்ணு, டெலிகிராம தடை பண்ணணும்னு என்ன சொல்ல வரீங்க? தேர்வுத்தாள் லீக் ஆக தான் செய்யும், ஆனா டெலிகிராம்ல போவோம், வாட்ஸ்அப்ல போவோமா? அதுக்கு இது பண்றீங்க. நீங்க உங்களுக்கு வக்கு இல்ல, ஒரு தேர்வு நடத்துவதற்கு வக்கு இல்ல, அப்புறம் எங்க நீங்க தேசத்தை பாதுகாக்க போறீங்க? தேர்வு நடத்துறதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே, தேசத்தை எப்படி பாதுகாப்பு பண்றீங்க? தேசம் பாதுகாப்பா தாங்க இருக்கு. தேசம் பாதுகாப்பா இல்லாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. பாதுகாக்கிறதா இளைஞர்களை திரள்றாங்க, விவசாயிகள் திரள்றாங்க. உங்க ஆட்சி காலத்துல தானே லட்சக்கணக்கான விவசாயிகளும் லட்சக்கணக்கான மாணவர்களும் திரள்றாங்க. நீங்க ஒழுங்கா பாதுகாக்கலாம், நாங்கெல்லாம் சேர்ந்து பாதுகாக்கலாம். நித்யானந்தம் சார், நீங்க சொல்லுங்க. ஒன்றிய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஒரு பயங்கரவாத குழுக்களுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. யாராவது எங்களுடைய உரிமைகள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டும் சொல்லி போராட்ட காலத்துல குதிக்கும் போதெல்லாம் அவர்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள்ங்கிற வார்த்தையை சொல்லி முடக்குவதுங்கிறது எந்த அளவுக்கு அபத்தமான ஒரு விஷயமா இல்லையா? இவ்வளவு பெரிய போராட்டம் பேரணியிலே நடந்திருக்கிறது, தடியடி நடந்திருக்கிறது, நீர்ப்பாய்ச்சி இருக்கிறார்கள், ஓடி சென்றிருக்கிறார்கள். இதில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிர்வாகிகள் யாராவது பொறுப்பெடுத்துக்கொண்டு நான் இதற்காக பயங்கரவாத குழு சொன்னதே போராட்டத்துக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்றதுக்குள்ள குறுக்க வரீங்களே. சரி சொல்லுங்க. யாராவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலிருந்து எங்களால இந்த போராட்டம் நடத்தப்பட்டது, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு ஒரு தலைவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலிருந்து சொல்லியிருக்காங்களா? ஒன்னும் சொல்லல. இல்ல நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதி வினாத்தாள் கசிஞ்சிருக்கு, ஒரு ஆளு பாஜக பொறுப்பேற்றிருக்காங்களா? கல்வி அமைச்சர் பொறுப்பேற்றிருக்காரா? அதைத்தான் கேட்டவங்க போராடுறாங்க. குதிரைக்கு குதிரை யானைக்கு ஏறான்னு பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்வி முதல்ல கேளுங்க, புரியுதுங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஃபவுண்டர் இத பத்தி சொல்லிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னொரு படி அதிகமாகவே சொல்றோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி துவங்கி எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 10 நாள் ஆயிருக்குமா? 10 நாள் ஆச்சு சார். கேக்குறேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏன் துவங்குச்சுன்னு முதல்ல சொல்லுங்க சார். சார், கரப்பாம்பூச்சி கட்சி ஏன் வந்துச்சு? கரப்பாம்பூச்சி கட்சி நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பொதுநல வழக்கு போட்டு வேலை இல்லாம இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் நீங்க தப்பா ஒண்ணு சொன்னா எப்படி சார் நாங்க பார்க்க முடியும்? நீங்க தப்பா சொல்லுங்க, அதை கரெக்ட் பண்ணி சொல்றோம். அதுல என்ன இருக்கு? ஆதாரத்தோட சொல்லிட்டு இருக்கிறேன். கரப்பாம்பூச்சி கட்சியிலிருந்து
யாருமே அதுக்காக வருத்தம் தெரிவிச்சோ மற்றதோ முன்னாடி வந்து நிக்கல. சார் இது தப்பான கருத்து சார். நான் சொல்றேன் சரி, நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டரே மன்னிப்பு கேட்டிருக்காருங்கற. கட்சி கட்சியில கட்டமைப்பு இருக்கா? 20,000 பேர் ஒரே நாள் எப்படி வந்தாங்க சொல்லுங்க? எந்த கட்டமைப்புல வந்தாங்க? தலைவர் இருக்காரு, ஃபவுண்டர் இருக்காரு, செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க, 5 நிர்வாகிகள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? தலைவர் ஃபவுண்டர் அந்த ஒரே தீவிரவாதி தான், வேற யாரும் இல்ல. எல்லாரையும் கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு தெரியல. யாரோட பின்னணியில் இதெல்லாம் சேர்ந்திருக்கு? எந்த எதிர்கட்சிகளெல்லாம் இந்த தேச விரோத காரியத்துக்கு உடன்பட்டு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதில் வெட்ட வெளிச்சம் ஆகும். அதுல நீங்க கவலைப்பட வேண்டாம், அது நிச்சயமா செய்யப்படும். ரெண்டாவது, பார்லிமெண்ட்டுக்கு கேட்காம வேற எங்கே அணிதிரண்டு போனாங்க, மந்திரி பதில் சொல்ல. பார்லிமெண்ட்டுக்கு மக்கள் போவாங்களா? சார் பாஜக ஆட்சி ஒரே ஒரு கேள்வி சார். பாஜக ஆட்சி ஒரு பாதுகாப்பான ஆட்சி. எதன் அடிப்படையில உளவுத்துறைகள் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் சொல்லுங்க? ஜனநாயக நடைமுறையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பாராளுமன்றத்தில் பேசுவார்கள். இப்படி மக்கள் ஒன்று கூடி போய் பாராளுமன்றத்தில் உடைக்கிறது அடிக்கிறதுலாம் பண்ண மாட்டாங்க. பிஜேபி ஒரு நாளும் பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தல. யார் செஞ்சாலும் தப்புங்க. நான் இப்ப பேசும்போது பிஜேபி செஞ்சாங்க, அவுரங்கசீப் செஞ்சாருன்னு அர்த்தம். கொஞ்சம் பேசாம இருங்க. அப்ப பார்லிமெண்டே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அதனால இப்போ நுழைவுத் தேர்வுக்கு வருவோம். 12வது வரைக்கும் படிச்சு நீங்களும் நியாயம் பேசுறீங்க. ஜேஇன்னு ஒன்று இருக்குங்க, அது எதுக்குங்க? சிஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்குங்க, அது எதுக்குங்க சொல்லுங்க? அதுக்கெல்லாம் எங்கே போராட்டம் பண்ணல? அதுக்கு எங்கே நுழைவுத் தேர்வு? நம்ம சென்னையிலே இருக்கு அடையாள, அதுக்கு எங்கே நுழைவுத் தேர்வு? அப்போ அதெல்லாம் நீட் எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி அத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க யாருக்குமே தகுதிகள் இல்லையா? படிப்புக்கு நுழைவுத் தேர்வுன்றது இருக்கக்கூடாது. ஆனால் ஜேஇ அந்த மாதிரியான தேர்வுகளுக்கு உங்களுக்கு இருக்கும். சரி சார், தமிழகத்துல தான் நீட் தேர்வு வேண்டாங்கிறோம். டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்க, வினாத்தாள் கசிவை கொஞ்சம் தடுங்க அப்படிங்கிறாங்க. அதையும் பண்ண முடியல, ராணுவ படையோட அரசாங்கமே அதை ஏற்றுக்கொண்டு வினாத்தாளை மாற்றி 13 அரசு அந்த யாரு பொறுப்பானவர்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரே சொல்லி இருக்கிறார். பொறுப்பு எடுத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. இல்ல அதனால உயிரிழப்புகள் நடந்திருக்கு, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போறார்? இன்னொரு தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன், நம்ம தம்பிக்காக இன்னொரு தகவல் கொடுக்குறேன். யார் இந்த கேள்வித்தாளை கசிய விட்டதாக இந்த கேள்வித்தாளை தயாரித்தார்களோ அவர்களுக்கு தான் கர்நாடக அரசு கேள்வித்தாளை தயாரிக்கின்ற கல்வியிலே அந்த மாதிரியான ஒரு இடத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறார். யார் சார் அது? காங்கிரஸ் அரசு. அந்த டிபார்ட்மென்ட் கைது பண்ணலையா? அப்ப இல்ல சார், அந்த நிறுவனத்தை தடை பண்ணலையான்ற நீட் தேர்வு தடை பண்ணலையா? அப்ப மோடி அவர்கள் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. நீட் வினாத்தாளை கசியவிட்ட நிறுவனத்தின் மீது மோடி அரசு வந்து எடுக்காதனால, நடவடிக்கை எடுக்காதனால கர்நாடகா மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் கொடுத்திருக்கு. ஆமா, அப்ப தடை நாங்க பயன்படுத்திக்குவோம். எப்படி அவன் எவ்வளவு பேர் நாங்க யூஸ் பண்ணிப்போம். பாருங்க, தப்பு செஞ்சவன இரு, அந்த கம்பெனியை மூடாத வச்சிரு, இன்னும் நிறைய லீக் பண்ணு. மெயின் அக்யூஸ்ட் யாரு? ஒன்றிய அமைச்சர்ன்றாங்க. இப்ப அதான வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டாம். அப்படியே ரிப்பீட் பண்ண நான் பேசவே. தேசிய தேர்வு முகமையை வச்சு கொஞ்சம் கூட வெக்கப்படாம அவங்கள்ட்டே அந்த வேலையை கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. ஐயா, மோடி அரசு தான் அதுக்கு பொறுப்பு. நீட் தேர்வை நடத்துவது மத்திய அரசு. மத்திய அரசு அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க நீங்க சொல்றீங்க. பாஜகவுக்கு ஆதரவா பேச வந்திருக்கீங்க. நேரு நடவடிக்கை அவரு பாஜகவிற்கு ஆதரவா அவரு சரி பொதுவா ஆதரவா வச்சு பேச வந்திருக்கீங்க. தேசிய கொடி ஏந்தி வந்தார்கள் அப்படின்னு நம்முடைய நாட்டு அனுபவம். இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தி செங்கோட்டையில் எழுத்தின தேசிய கொடியை நாங்கள் பார்த்துருக்கோம். இல்ல, எங்களுக்கு தெரியும் RSS அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்படல ரொம்ப வருஷமா. எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் இருக்கு எங்களுக்கு. தவிர்ப்போம், அது வரக்கூடாது மீண்டும் அப்படின்னு தவிர்ப்போம். அப்புறம் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் கேட்டா சுருக்கமா தான் நான் ஒரு தான் சொல்றேன், குறுக்க பேசுறீங்களே. பாராளுமன்றத்தில் பேச அனுமதிக்கலைங்கிறாங்க. பாராளுமன்ற நடைமுறை என்ன? பட்டியல் இருக்கும், முதல்ல எழுதி சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்கணும், பட்டியல் அவங்கிடுவாங்க. நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் பேசுகிறேன்னா உங்களை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கலையே, அப்புறம் நீங்கள் சொல்கிறபடி ஆடுறதுக்காக அங்கே பிஜேபி வந்திருக்கேன். தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டும் இனிமே உள்ள போய். ஆமா, பிஜேபியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்க சொல்றாங்க நீங்க தேர்ந்தெடுக்கல. மைனாரிட்டி சார் பிஜேபி. அவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினரை எல்லா கட்சியில இருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, எல்லாரும் பேசலாம். ஆமாங்க, அப்ப பிஜேபி ஆட்சி பொறுப்புல இருக்குன்னு சொல்லுங்க. யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? சபாநாயகர் 240 தான். சபாநாயகர் சார் அதான் சார் பாத்துட்டாங்க. விதிமுறைகளை எடுத்து பாருங்க. சபாநாயகர் அனைவருக்கும் பொதுவானவர். நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சிக்கு அவங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கலாம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கலாம், வெளிநாடு
ஒரு கருத்தை செய்யலாம். முன்வைக்கட்டும். இவ்வளவு லெனின் சார். உரிமை இருக்காங்க. நீங்க கூட்டணிக்கு தலைவர் யார், கூட்டணி ஆட்சிக்கு தலைவர் யார்? ரெண்டுமே பிஜேபி தான். இருந்துட்டு போட்டோம் சார். இருந்துட்டு சபாநாயகர் போட்டோம். யார் இருக்கிறாங்க? அப்ப மக்களுக்கு தெரியாது. ஏன் சபாநாயகர் என்ன பண்றாரு? சிபி ராதாகிருஷ்ணன் போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு? மோடி பேசுங்கன்னு உட்கார்ந்து கேட்டுட்டு லெனின் இருப்பாரா? சார், ஒரு நிமிஷம் அவருடைய கருத்தை முடிக்கட்டும். நீங்க கருத்து காங்கிரஸ் கட்சி இப்பதாங்க ஆட்சிக்கு வந்திருக்கு கேரளால. இப்பதான் வந்திருக்கு. இதுக்கு முன்ன கம்யூனிஸ்ட் பிஜேபி ஆட்சியில இருந்தது அங்க கேரளால. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இதுக்கு முன்ன கம்யூனிஸ்ட் தான் ஆட்சி செஞ்சது. நீட்டு நடந்திருக்கா இல்லையா? அங்க ஊர்வலம் வந்ததா இல்லையா? மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சதா? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்தானோ? என்னங்க இதெல்லாம்? ஒரு ஆனா இப்ப மாணவர்கள் எதிர்ப்பு உச்ச தெரிவிக்கிறாங்க இல்லையா? நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் ஒரு நீதிபதி கிடையாது, கடைசியாக அந்த தீர்ப்பை கொடுத்தது. அது வழக்காடியதை சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி அவர்கள் சொன்னாங்க, இங்க இல்லை, நீ எங்க போனாலும் மீண்டும் நீட்டெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியே வெளியில வந்தாங்க. பத்திரிகையில் நம்ம படித்தோம். இந்த லட்சணத்தில் இருக்கும்போது நீட்டை நீக்கணும்னு அசம்பிளியில் வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன் பண்ணாங்க. அதுதான் அதிமுகவும் பண்ணிச்சு, அதுதான் இப்போ திமுக வந்த போதும் பண்ணிச்சு. இப்போ விஜய் என்ன பண்ண போறாரு தெரியல. நீங்கள் எவ்வளோ தீர்மானம் போட்டாலும் நீதிமன்றம் செய்யக்கூடியதை நீங்கள் மாற்றி செய்ய முடியாது. மோடி நினைச்சா கூட முடியாதுங்க. ஏன்னா மோடி நினைச்சா இல்ல சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஜல்லிக்கட்டுல வந்து தடை பண்ணிருச்சு நீதிமன்றம் கொடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரல ஜல்லிக்கட்டை. பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எப்படி 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 சொல்லிடுறேன், எப்படி சொல்றேன் உங்களுக்கு எல்லா கதையும் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு எல்லா கதையும் சொல்றேன். உங்களை தாளாட்டி பாட்டு பாடி எல்லாமே நான் பண்றேன். நான் சொல்றேன் உங்க ஃபுல் கதை சொல்றேன். இல்ல அவங்க சொல்றேன், உங்க டைம் முடிஞ்சிருச்சு. நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க எல்லாம் பண்றேன். நான் சொல்றேன் என்ன நீட் தேர்வு நான் சொல்லிடுறேன். ஒரு கேட்டதுக்கு அப்புறம் அது கூடவே சேர்த்து உங்களுடைய பதில நீங்க வந்து நிறைவு பார்வையா முன் வச்சுக்கலாம். காங்கிரஸ் தான். சொல்லுங்க. அப்புறம் காங்கிரஸ் கிட்ட கேள்வி கேட்கலாம். ஜல்லிக்கட்டை பத்தி நம்ம அதான் அதுக்கப்புறம் பிரதமரே நினைச்சாலும் இல்ல நீட் பத்தி மட்டும் பேசலாம். நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் பிரதமரே நினைச்சாலும் முடியாது. ரஹ்மான் சார் நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி அவர்கள் நீடிக்காதீங்க இதெல்லாம் சொல்லுங்க. அதனால நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு நிமிஷம் சார். இல்ல நேரம் இல்ல நமக்கு. பட்டியல் அடிப்படையில தான் இல்ல ரஹ்மான் சார் நீங்க சொல்லுங்க. சொல்றது போல தான் பாராளுமன்றம் நடக்கும். சபாநாயகர் தான் அதுக்கு முடிவு பண்ண வேண்டியது. இவங்க நினைச்ச போதெல்லாம் இப்படி கனவுல கண்டிப்பா அவர் புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. சபாநாயகரை போய் ராகுல் காந்தி சந்திச்சு எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்க இப்பதான் போன ரவுண்ட்ல மறுபடியும் முதல்ல இருந்து வரீங்க. சார் ப்ளீஸ் ரஹ்மான் சார். ஓகே சார் ஓகே. பேசிக்கிட்டு நேரம் இல்ல சார் நமக்கு. நேரம் இல்ல. நிறைவு பார்வை நோக்கி வந்துட்டோம். நிறைவு பார்வை நோக்கி ரஹ்மான் சார். ராகுல் காந்தி அவர்கள் ஜந்தர் மந்தருக்கு சென்று மாணவர்களோடு போராட்டம் பண்ணாம ஏன் பிரதமருடைய வீட்டிற்கு முன்னால் நின்னு போராட்டம் பண்ணாரு? இதுதாங்க நான் போன ரவுண்ட்லயே சொன்னேன். உங்களுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லணுமா? ஃபர்ஸ்டே விளக்கம் கொடுத்துட்டேன், வீடியோ இருக்கு. நான் தெளிவா சொல்றேன். முதல்ல ஒரு சொல்றேன், உங்களுக்கு மறுபடியும் விளக்குறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற நீங்களும் நானும் உட்கார்ந்து டிபேட்ல பேசலாம். நம்மளால ஐயா அதான் சொல்ல போறேன், மறந்துடாதீங்க ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் நானும் இந்த மாதிரி விவாதத்தில் உட்கார்ந்து பேசலாம். என்னாலே உங்களாலே டெல்லிக்கு போய் நாடாளுமன்றம் போக முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பிரச்சனையை இல்லை மக்களுடைய பிரச்சனையை தன் தொகுதி சார்ந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்புவாங்க. அப்படி எழுப்பணுன்ற அடிப்படையில் தான் எங்களுடைய மாநிலங்களவை தலைவர், எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதல் நாளே கேட்கிறாரு. அந்த வீடியோ இருக்கு, நீங்க வேணா பாருங்க. நம்ம மாணவர்கள் பிரச்சனையை பத்தி பேசணும்னு எழுப்புறாரு இருக்கிறாரு. முதல் நாள் அவர் தான் பேசுறீங்க. அததாங்க சொல்ல வரேன், அததான் சொல்ல வரேன். இருங்க, உங்களுக்கு இப்ப பொறுமை இல்லாம போயிருச்சா? சகிப்புத்தன்மை என்பதே இல்லையா பாஜகவை சார்பு நிலை கொண்டவர்களுக்கு கூட? என்ன கொடுமை இது! என்ன அதற்கு பிறகு அடுத்த நாள் மாணவர்கள் மீது தடியடி நடக்குது. ராகுல் காந்தி தலைவர் என்ன பண்றாருன்னா, போய் நேரடியாக சபாநாயகரை சந்தித்து ஐயா மாணவர்கள் பிரச்சனை நம்ம பேசணும், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப சபாநாயகர் என்ன சொல்றாரு, இல்ல அந்த விவகாரத்துல அரசு முடிவு எடுக்கிற வரைக்கும் நான் எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அனுமதி நாடாளுமன்றத்தில் மறுக்கப்பட்ட பிறகு இவ்வளவு இளைஞர்கள் அடிபட்டு ரோட்ல வந்து காயத்தோடையும் அதோடையும் இருக்கிறப்ப அடுத்ததாக பிரதமரை எப்படிதான் பேச வைக்கிறது? வேற எங்களுடைய உணர்வுகளை நாங்க எங்க தான் கொண்டு போய் கொட்டுறது? இந்த பக்கம் போனா எங்க அண்ணன் சொல்லிடுவாரு இதெல்லாம் பின்னாடி இருந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் ஏற்று. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனேயே விஜய் அவர்கள் வந்து இங்க ட்வீட் போடுறாரு, எல்லாமே பண்றாரு. ஏன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் பண்ணதுக்கோ இல்ல மாணவர்கள் மீது தடியடி நடத்துக்கோ ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தையோ ஒரு கண்டனத்தையோ ஏன் தெரிவிக்க? தாவேகா ஆதரவாளர் யார் வரலையா? சரி நானே சொல்லிடுறேன். கூட்டணியில இருக்கீங்களா நீங்க? நானே சொல்லிடுறேன். தாவேகா நேத்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதற்கு தன்னுடைய கண்டனத்தை தாவேகா அரசு வெளியிட்டுருச்சு. அது மீடியாலையும் வந்திருக்கு, காடாவும் வந்திருக்கு, வெளியிட்டுருச்சு. ஓகேங்களா? அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் முதல்ல எங்க சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கு முந்தின ரவுண்ட்ல நீங்க விட்டுட்டீங்க. நீட் தேர்வுல வந்து சுருக்கமா தான், நீட் தேர்வில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் யாரும் அங்க போராட வரவில்லைன்னு எங்க அண்ணன் சொன்னார். எங்க அண்ணன் சொன்னாரு நீட் தேர்வில்
அண்ணன் பாதிக்கப்பட்டவர்கள் தான் வந்து போராட வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கல, மெரினால போராட்டம் நடத்துறப்ப நான் மெரினாவுக்கு போனேன். எனக்கும் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அது தமிழர்களுடைய ஒரு பண்பாடு. பாதிக்கப்பட்டவனுக்காக யார் வேணாலும் போலானே, யார் போராடினா என்ன? அதுல வந்து ஐயா சொல்றாரு, அங்கே வந்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள். என்ன மாதிரியான ஒரு வார்த்தை? என்ன வார்த்தை? மாணவர்கள் போராட்டம் எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? இந்த இருக்காரு அண்ணன் இருக்காரு, பாஜக அரசு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, போராடுறவங்கள வந்து நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? அதுல நம்ம வீட்டு பிள்ளைங்க யாராவது இருந்தா அப்படி நீங்க சொல்லுவீங்களா? இது தேவையில்லாத பதிவு. இது நம்ம கண்டிப்பா வந்து நீட் ஏன் வேணும்? நீட் ஏன் வேண்டும்? இல்ல நீட் ஏன் போடலன்னா ஜல்லிக்கட்டுக்கா கடற்கரை இல்ல நீட் வேணும் சொல்லிடுறேன். நீட் ஏன் வேணும்ன்றீங்க? அண்ணனும் சொன்னாரு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் பேசலாமா? ஆனால் நான் சொல்றேன், 2009 வியாபம் ஊழல்னு ஒரு ஊழல் நடக்குது. ஒரு வருடத்திற்கு 32 லட்சம் பேர் அந்த தேர்வை எழுதுகிறார்கள் மத்திய பிரதேசத்தில். 32 லட்சம் பேர் அந்த தேர்வின் மூலமாக 13 அரசு பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, இன்க்ளூடிங் மருத்துவம். அந்த ஊழல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 657 டாக்டர் பதவிகளை 2017 உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுச்சு. 2000 பேரை கைது செஞ்சாங்க. மத்திய பிரதேச சொல்லிடுறேன், 2000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழல். விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த பொழுதே விசாரணையில் ஆஜரான 40 பேர் இறந்து போனாங்க. அந்த வியாபம் ஊழல் தான் இந்த நீட் தேர்வுக்கான முதல் மையப்புள்ளி. காங்கிரஸ் கொண்டு வந்தது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. 2013 நீட்டுக்கு என்ன விலக்கு கொடுத்துச்சு? இதை பின்பற்ற வேண்டாம் என நினைக்கக்கூடிய மாநிலங்களை காங்கிரஸ் புஷ் பண்ணல. நீ பண்ணியே ஆகணும்னா காங்கிரஸ் சொல்லல, உனக்கு விலக்கு வேணும்னா நீ விட்டுன்னு சொல்லிருச்சு. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பும் 2013 நீட்டு வேணான்னு ரத்து பண்ணிருச்சு. மறுபடியும் 2017 அந்த தீர்ப்பு மறுபடியும் வரும்பொழுது ரீஓபன் ஆகிறப்ப எல்லா மாநிலங்களிலும் நீட் தேர்வு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னது காங்கிரஸா பாஜகவா? பாஜக, ரைட்டுங்களா? நாங்க சொல்ல, நாங்க பின்வாங்கிட்டோம் 2013 இல்லைங்களா? அப்ப பாஜக சொன்னீங்க. இன்னொரு பாயிண்ட், வியாபம் ஊழல் முடிஞ்சிருச்சு. 10 பேரை ஏற்றிவிட்டால் இதை விட்டுறோம். அண்ணா இரட்டை நிலைப்பாடு. அதாவது அங்க வந்து எல்லாருக்குமே வந்து நீட்டு வேணும்னு காங்கிரஸ் சொல்லுது, இங்க வந்து காங்கிரஸ் வேணான்னு சொல்லுது. அண்ணா இது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியா ஃபுல்லா மாட்டுக்கறி விற்க கூடாது, கேரளால விற்கலாம், கோவால விற்கலாம், வடகிழக்கு மாநிலங்களை விற்கலாம். ஏன் உங்களுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? ஒரே முடிவு தான் நீங்க எடுக்கணும், எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடாது. அப்ப மாநிலங்களுடைய இந்தியா முழுக்க மாட்டு விற்க கூடாது, மாட்டுக்கறி விற்க கூடாதுன்னு எந்த தமிழ்நாட்டுல முந்தானத்து போராட்டம் நடத்துனாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுல முந்தானத்து போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல கடவாசல்ல என்ன முந்தானேத்து தமிழ்நாட்டுல நடந்துச்சு ஹாட் நியூஸ். அந்த சட்டம் முந்தானேத்து ஹாட் நியூஸ் பேர் என்னன்னு என்ன? முந்தானேத்து ஹாட் நியூஸ் என்ன? என்ன நான் ஒத்துக்கிறேன். ஆனா அறுக்க வேணாம், நானும் பாதுகாக்கிற மாட்டை அறுக்கவும் வேணாம், ஏற்றுமதி பண்ண வேணாம், விற்கவும் வேணாம், மொத்தமா இழுத்து மூடிடுவோம் மக்களுக்கு. அதுக்கு பேரு பசுவதை. பசுவை யார் சார் அறுக்க போறா? பைத்தியக்கார கூட அறுக்க மாட்டான் சார் பசுவை. பால் குடுக்கிற பசுவை எந்த பைத்தியக்காரன் அறுப்பான்? நல்லா கேளுங்க, உங்களுக்கு கறி வேணும்னா எவனாவது ஒருத்தன் பால் குடுத்துக்கிட்டு இருக்கிற பசுவை பைத்தியக்காரன் அறுப்பானா? ஏங்க அது பால் குடுக்குது, கண்ணு குட்டி போடுங்க. அதே தாண்டி வேற எங்கேயோ போறோம், தலைப்பு தாண்டி வேற எங்கேயோ போறோம். வச்சிட்டீங்களா? ஆமா, என்னோட கடைசி ஐயா கேட்ட ஒரு கடைசி கேள்வி நான் பதில் சொல்லி ஆகணும். நாடுதான் பெரியது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்ப வந்திருக்காரு, நோ காம்ப்ரமைஸ். அவர் அதுக்கு உதாரணம் காட்டுறாரு. இலங்கையில் என்ன நடந்தது, பங்களாதேஷில் என்ன நடந்தது, நேபாளில் என்ன நடந்தது, அந்த நாடுகளைப் போல மிகவும் பலகீனமான நிலையில் தான் இந்தியா இருக்குதா? டெல்லியில ஒரு 10,000 பேர் ஒண்ணு, டெல்லியில ஒரு 10,000 பேர் ஒண்ணு கூடிட்டானா இந்தியாவை கைப்பற்றிடலாமா? இந்தியாவோட அரசை சீர்குலைச்சிட முடியுமா? 16 லட்சம் துணை ராணுவ படை வச்சிருக்கோம், 16 லட்சம் ராணுவ வீரர்கள் வச்சிருக்கோம், இந்தியா முழுக்க 30 லட்சம் போலீஸ் வச்சிருக்கோம். என்னமோ ஒரு 10,000 பேர் ஒரு இடத்துல ஒண்ணு கூடிட்டானா நாட்டை உடனே கைப்பற்றி பெரிய என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்தியாவை என்ன யார் குறைச்சு மதிப்பிடுறா? 10,000 பேர் சேர்ந்து இந்தியாவை பண்ணிடலாமா? இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் சின்ன நாடுகள். 10,000 பேர் சேர்ந்தா என்ன வேணா நடக்கும். இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடு. இந்த நாடு கிட்ட இந்த பேசப்படக்கூடாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள சொல்லிடுறேன். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரதமர் ஐயா, எங்க ஐயா யூஸ் பண்றாரு BMW காரு, காஸ்ட்லி வாட்ச், கோர்ட், 8,500 கோடியில உலகம் முழுவதும் சுத்தி வருகிறார். எங்களை வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீட்ல தொடங்கி தனிப்பட்ட மன்மோகன் சிங் ஐயா வந்து சாதாரண தள்ளு வண்டியில வந்தாருங்க. மன்மோகன் சிங் ஐயா தள்ளு வண்டியில வரல,
கிடையாது. மன்மோகன் சிங் சொல்லணும். தலைப்பு மன்மோகன் சிங் ஐயா 8500 கோடியில் விமானம் வாங்கவில்லை. இல்ல, தலைப்பு தாண்டி வேற எதுவும் பேச வேண்டாம். தலைப்பு தாண்டி பேச வேண்டாம். மன்மோகன் சிங் ஐயாவோட யாரையும் நீங்க வந்து இது பண்ண கூடாது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடையில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன் வச்சதுக்கு நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai.